இதா பிங்கலாம். 1 2 3 1 2 3. சரியா? Next, solar plexus going. Navel chakra going. Sex chakra going. Throat chakra going. Ajna pain. So full course. மணி படிச்சிங்களா? இல்லை. ஏன் படிக்கல? படிக்க வரையாது. வெரி குட். கொண்டு வாங்க சார், படிக்க வைங்க. எல்லாம் தமிழ் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, இவங்க வந்து படிக்க தெரியாது. உட்காரு மேடம். அதில் என்ன மேடம் பேச தெரியுமா? எனக்கு தான் படிக்க தெரியாது. நீங்கள் மட்டுமா? என்ன தான் படிக்க தெரியாது? உட்காருங்க. வணக்கம் சார். எங்க மேடம்? ஓகே. அதாவது சார், எங்களோட இன்ஃபர்மேஷன் சார், அது பியூட்டி என்னால சார் படிக்க தேவையில்லை. ஸ்பெயின்ல சார், ஸ்பெயின்ல வந்து அங்க ஒரு ஹீலர் இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷ், சைனீஸ், பர்மீஸ், ஸ்பானிஷ், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், அப்புறம் கன்னடம் எல்லாமே இருக்கு சார். அவன் என்ன சொல்றாருன்னா, ஸ்பெயின்ல அங்க ஊர்ல ஆளுங்களாம் மன்னிப்பு படிக்க மாட்டாங்களா. நான் தப்பு பண்ணல, நான் படிக்க மாட்டேன். அந்த வயசானவங்க யங் பொருளாம் படிக்கிறாங்க. அவன் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டமா ஹீல் பண்றதுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ வந்து தமிழ்ல கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்றாரு. என்ன மேடம்? தமிழ். அவர் என்ன பண்றாரு, இது காமிக்கிறாரு, இது ஒரு பெரிய மகா மந்திரம், நீ பாரு. என்ன சார்? நீ பாரு. பார்க்கும்போது ஒன்னே நினை. அப்ப இந்த பேச்சை பாரு, உங்க அப்பா நினை, உங்க அம்மா நினை, எல்லாம் காட்டலாம் வெளியாகுது சார். எல்லாம் காட்டலாம் வெளியாகுது. அந்த மாதிரி அவர் ஹீல் பண்றாரு அங்க அந்த ஊர்ல. இந்த மாதிரி படிக்கிறதில்ல. படிக்க வைப்போமா? ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். இங்க பாருங்க மேடம், பாருங்க. உங்களே நினைங்க, இந்த பெரியும் முப்பெருவிலும் செஞ்ச தப்புங்க நீங்க நினைங்க. அதான் மேடம் பவரு. இந்த ஆத்மாக்கு வந்து தெரியும், இந்த மைண்டுக்கு தான் தெரியல. இப்ப மாத்துங்க மேடம். இங்க பாருங்க, அப்பாவை நினைங்க, அம்மாவை நினைங்க, அக்கா தஞ்சில நினைங்க, அவங்கள கனவுலாம் நினைங்க, அண்ணன் தம்பி நினைங்க, அவங்க நாத்தனாலாம் நினைங்க. புரிச்சா? இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எத்தனை கல்யாணம்? 1. ஓகே. இது மேடம், நீங்கள் ஸ்பெயின்ல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் மேடம். படிங்க. சரிங்க. மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தையா எல்லாத்தையும் நினைங்க. ஓகே போதா மேடம்? ஓகே, வெரி குட். இப்போ வந்து மேடம் கணவர் நினைங்க. நினைச்சு படிங்க. கணவரே என்னை மனுஷே படிங்க. இட் ஒர்க்ஸ். தட் இஸ் த பியூட்டி. ஓகே மேடம். இப்போ வந்து இதை படிங்க மேடம். இந்த முன்னால பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க மேடம், அவங்க வந்து படிங்க. பாய் ஃப்ரெண்ட்லாம் நீங்க சார். கோயம்புத்தூர்ல ஒரு கிளாஸ் வந்துச்சு சார். யாரு கோயம்புத்தூர்ல கிளாஸ் வந்து யாரும் வந்துருக்காங்க? கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கோயில்ல வந்து கோயம்புத்தூர்ல கிளாஸ் நடத்தணும் சார். anyone came? nobody. அந்த கிளாஸ்ல சார் ஒரு 80 வயசு ஒரு வயசான வந்தாரு. 80 வயசு அவருக்கு. அவர் ஹார்ட்ல வந்து பிளாக் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. அந்த ஹார்ட்ல ஒரு கார்ட் வருது மேடம். 80 வயசு இருக்கு, ஆனா ஹார்ட்ல கார்ட் வருது. பார்த்தாக்கா ஒரு பொம்பளை அனுப்பியிருக்கா. எப்ப? 18 வயசு இருக்கும் போது. அவரால் திங்க் பண்ணவே முடியல சார். நான் சொல்ல சார், திங்க் பண்ணுங்க சார். அந்த காலத்துல சைக்கிள் ஓட்டும் போது யாராச்சும் டா அடிச்சாங்களா? அதான் நீங்க டா அடிச்சீங்களா? திங்க் பண்ணாரு மேடம். ஆமாப்பா, ஒரு பொண்ணு இருந்துச்சு, நான் காதல் பண்ணேன், ஆனா கல்யாணம் பண்ண முடியல, அது கிறிஸ்த பொண்ணு. அந்த பொண்ணு அனுப்புற கார்டு. அந்த பொண்ணு வந்து நேரா ஹார்ட்டுக்கு வருது சார். சார் மன்னிப்பு கேட்டுதான் அது போச்சு. இந்த மாதிரிலாம் நடக்குது மேடம் உலக பூரா. அந்த மாதிரி நம்மளும் தெரியாம தெரியாம நம்ம மேல யாரும் ஆசைப்பட்டிருப்பாங்க.
நம்ம அப்பா இல்லைன்னு சொல்லிப்பாங்க, போடா நீ பைத்தியக்கார, வேலையை எவ்வளோ உனக்கு எவன் போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி சொல்லிப்பாங்க. அவங்க ஒரு சாபம் விட்டுருப்பான் மேடம். ஒரு பையன் வந்தான், நல்லா செவுத்த பையன், அழகான பையன் சார். அம்மா வந்து, சார் எங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் நடக்க சொன்னாங்க சார். எங்கள் அம்மா எல்லாமே பிளாக்கர் சார். நான் சின்ன கேள்வி நான் சொன்னேன், மேடம் இந்த பையனுக்கு அவ்வளோ பொம்பளைக்கு வந்து பிளாக் பண்ணுறாங்க, எத்தனை பொண்ணு பார்த்தீங்கன்னு கேட்டேன். ஒரு 30 இருக்குப்பா. எவ்வளோ மேடம்? 30. அந்த 30 மேல வருது கார்டு. நீங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு, எடுக்கிறீங்க சார். அந்த பொண்ணு எப்படி எதிர்ப்போம், ஐயோ மாப்பிள்ளை வராங்க கல்யாணம் பண்ணாங்க மேடம். எங்க ஊர்ல மேடம் பொண்ணு பார்க்க மேடம், அந்த அழகான பொண்ணு வெளியே அனுப்பிடுவாங்க. பார்த்துட்டு அதை கேட்பானுங்க, அக்கா வேண்டாம் தங்கச்சி பண்ணி கேட்பாங்க சார். இந்த மாதிரி நடக்க முடியாது எங்க ஊர்லாம். ஸோ அந்த அழகான பொண்ணை வந்து வெளியே போயிரு, நீ வீட்டுக்கு வராத. இங்கே நடக்குதா எனக்கு தெரியாது சார், எல்லாம் கோச்சுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். என்ன நினைச்சிருக்கேன் எங்க ஊர்ல அப்படின்னு சண்டைப்படுவீங்க. அதான் எங்க ஊர் எங்க ஊர் பார்க்க பார்த்தீங்களா, எல்லாமே எங்க ஊர் எங்க ஊர் சொல்லுவேன், எல்லாம் உங்க ஊர் தான். சொல்ல கோச்சிக்க மேடம், என்ன நீ இந்த எங்க ஊரை சொல்றாருன்னு. எங்க தாத்தா போயிட்டார் சார், அது ஊருக்கு போயிட்டார்ல. அந்த மாதிரி சார், இந்த மாதிரி நம்ம படிக்கணும். தெரியாமோ தெரியாம சார் நம்ம யாராச்சும் விட்டுருப்போம் ஒரு பாவத்தை, சொல்லிப்போம். நீ நான் மாப்பிள்ளையா, நீ பாரு எப்படி இருக்கான் அவனை போய் சொல்லுவாங்க, அழகா எந்த கோத்திரம் எந்த குளம் தெரியல எல்லாம் போய் பொண்ணு பார்க்குறேன், ஏய் கிளம்பிடின்னு சொல்லுவாங்க படத்துல. அந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் மேடம், அவனை சாம விட்டுருப்பானுங்க. அந்த மாதிரி மேடம் படிச்சுங்க சரியா. படிக்கும் போது பிளாக் மேஜிக் இருக்கு. ஃப்ரம் ஃபேமிலி நோ, not from family. Okay, from work no, from outside, from outside. Lady no, man, one man. ஒரு மேன் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. மேன் மேடம், மேன். லேடி நோ, ஒன் மேன். ஃபேமிலி நோ, அவுட் சைட். ஏதோ ஒரு மேன் மேடம் உங்க மேல வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கா மேடம். மேன் தெரியுமா யாருன்னு? சும்மா ஒரு மேனை திங்க் பண்ணுங்க மேடம், சும்மா திங்க் பண்ண, எது மைண்ட்ல வருதோ அதை திங்க் பண்ணுங்க மேடம். திங்க் பண்ணீங்களா? வீட்டுக்கார இருக்காரா? வீட்டுக்கார இருக்காரா? இருக்காரு இல்லையா? இல்லைன்னா நான் திங்க் பண்ணலாம் மேடம், கவலை இல்லாமல் திங்க் பண்ணலாம். வாங்க திங்க் பண்ணுங்க. அந்த காலத்தில் என்னாச்சும் பண்ணீங்க, யாராச்சும் ஆசைப்பட்டாங்க, அந்த மாதிரி யாரும் திங்க் பண்ணுங்க மேடம். நீங்க ஆசைப்பட்டுருங்க மேடம், அவன் ஆசைப்பட்டிருப்பான், நீங்க இப்படி ஏசிருப்பீங்க அவனே. அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா மேடம்? சரி மேடம், நீங்க நினைங்க மேடம், சொல்ல வேண்டாம். திங்க் இருக்காங்களா? ஓகே திங்க் பண்ணுங்க. தால திங்க் பண்ணீங்களா மேடம்? போ பார்க்குது மேடம், ஆத்மா சொல்லுது நீங்க தான் பிளாக் பண்றீங்க. அந்த ஆத்மா சொல்லுது சார் இவங்க பிளாக் பண்றாங்க, எனக்கு ஆன்சர் வருது, இப்ப வருது, இட்ஸ் கமிங். அவங்க திங்க் பண்ண உடனே வந்துடும். திங்க் பண்ணுங்க மேடம், திங்க் பண்ணுங்க சொல்லுங்க. இல்ல பக்கத்துல வந்து கண்டன திங்க் பண்ணுங்க மேடம். சொல்ல முடியாது, பக்கத்துக்கெல்லாம் தெரியாதா, கடை எடுத்துருப்பானுங்க. we don't know sir, we cannot be in control. மேடம் திங்க் பண்ணுங்க மேடம். இப்ப வெள்ளக்காரோ 4-5 ஆம்பளை பேர் போட்டுருப்பாங்க மேடம். இப்ப இருக்காரு மேடம். யாராவது கடைக்கு அடிக்கடி போவீங்களா? கடைக்கு அடிக்கடி போவீங்களா? அடிக்கடி பாப்பானா? ஓ அவர் சொன்னாக்க இருக்கு, நான் சொன்னாக்க இல்ல. அவர் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு அவர் தெரியும். நான் வேற ஊருக்காரன்ல. மேடம் எஸ் படிங்க. இப்ப அவருக்கு படிங்க படிங்க மேடம், டோன்ட் வரி. என்ன சொன்ன உங்கள்கிட்ட எனக்கு சொல்லியா? இல்ல மாப்பிள்ள வந்து பாப்பாங்கல்ல. ஓகே அவர் தெரியும் சார், இந்த ஊருக்காரு சார். படிச்ச மேடம், படிச்சாச்சா? இந்த பேஜ் படிங்க மேம், 7வது பேஜ் நீங்க படிக்கணும் அவருக்கு. அவ்வளோ ஹேக் பாய் ஃப்ரெண்ட் சார். ஆத்மா தான் சொல்லுங்க சார், என்ன சார் திருப்பி அதுக்காக சார் ஆத்மா படிக்க சார். அவங்க திங்க் பண்ணாலே போதும், அந்த ஆத்மா படிக்கும்.
சார் இங்கிலீஷில் கொடுக்கலாம் சார், அவங்க ஸ்பேனிஷ் கொடுக்கலாம், படிக்கும் சார். ஓகே மேடம். இது வந்து போவாது. இது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் பிளாக் மேஜிக். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இல்லை. ஸோ எங்கே போய் செய்யல இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவங்க ஓலா செக்மா, இவங்க ஆத்மா இருக்கா இருக்கு. இவங்க போது சார் ஒரு ஆத்மாவும் உட்காந்துருக்கு அந்த பிளாக் மேஜிக்னால. இது பிளாக் மேஜிக்னாலயா? எஸ். 30 பேருக்கு பாஸ்ட் லைஃப் இல்லை. பிகாஸ் ஆஃப் பிளாக் மேஜிக் ஒரு சோல் இருக்கு. செக் பண்ணலாம். ஆம்பளை சோலா இல்லை, பொம்பளை சோலு. செக் பண்ணலாம். இது அம்மன் கோயிலா? அம்மன் கோயில். இந்த ஆள் போய் ஒரு அம்மன் கோயிலில் போய் வேண்டியிருக்காரு, அங்கேருந்து ஒரு ஆத்மா வந்து உட்காந்துருக்கு. ஓகே மேடம். சாமி வருமா? வர மாதிரி இருக்குமா? இல்லை, வர மாதிரி இருக்குமா? வரதான். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அட்டகாசம் பண்ணணும் சார். இந்த மாதிரி இருந்து உள்ளுக்கு அட்டகாசம் பண்ணும். ஸோ நீங்களாம் செக் பண்ணலாம். உங்கள் பொம்பளைகளில் போயிட்டு அப்படியே செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சோல் இருக்கான்னு இது நவரும். இந்த மாதிரி கேட்கும். எந்த கோயிலுமே கணக்காக நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்களாம் நினைக்கிறீங்க கோயில் போனால் சாமி உட்காந்துருக்குன்னு. நாங்கள் சொல்கிறோம் கோயில் ஆத்மாக்கள் உட்காந்துருக்கு. கண்டுபிடிக்கலங்கட. அது எங்க நாட்டு கோயில் மேடம்? எங்க நாட்டு கோயில்? எங்க நாட்டு கோயில்? உங்க நாட்டு கோயில் சாமி இருக்கு மேடம். அந்த மாதிரி இது மேடம். இல்லை, எங்க நாட்டு கோயில் எல்லாம் பேர்லாம் இருக்கு மேடம். மேடம், எங்க நாட்டு கோயில்ல மேடம் இந்த பூசை வசியம் பண்றான். ஏன் ஆளு கூட வரணும்னு, பூஜை பண்ணணும்னு ப்ராப்ளம் வசியம் பண்றாங்க எங்க நாட்டில். எல்லாமே பிளாக் மேஜிக். சாமியும் மண்ணங்கட்டியாங்க இல்லை, எல்லாம் ஓடி போயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க எங்க அம்மா ஓடுவாங்க மேடம் சாமி சாமி. நான் சொல்ல எல்லாம் நெகட்டிவ் இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஓ நீ சும்மா பேச, அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. இன்னைக்கு காலை உடச்சி உட்காந்துருக்காங்க கோயில். ஓகே சரி மேடம், நீங்க என்ன பண்ண மேடம், நீ கொஞ்சம் உட்காந்துருக்கணும். நாங்கள் இது வெளியாக பிறகுதான் நான் இது நல்லா வரும். ஓகே, கொஞ்சம் தாங்கிக்கணும். சரிங்களா? சரி உட்காந்து. சோமேட்டிக் கவுண்டிங் வச்சா நம்ம கண்டுபிடலாம். சேட்னஸ் இருக்கா மேடம்? ஃபியர். எஸ், அங்கே மாதிரி ஃபியர் இருக்கா? ஃபியர் வாட்? இது வந்து ஆக்சுவலி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். இட்ஸ் கால்ட் இமோஷனல் ஃப்ரீடம் ஹீலிங் கிளாஸ்னு ஒன்று இருக்குது சார். Today we are just still doing the prana while healing class, you know. Tomorrow I'll be in Malaysia. Okay? அந்த மாதிரி வந்து self healing. Okay? இப்போ என்ன பண்ணணும் சார்? I am standing here. I am standing here. I am taking 3 steps. 1, 2, 3. I am still standing here by imagination. I am doing my aura cleansing on myself. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஓரா கிளன்சிங் பண்றேன். அப்படியே பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐ காட் டர்ன். ஒரு மாதிரி விஸ்வாசம் டர்ன் பண்ணிருந்தேன். ஐ எம் டூயிங் மை பேக் போர்ஷன் பண்ணிட்டு வெளியாக்கிறேன். நெக்ஸ்ட் சைட் போர்ஷன், இந்த சைடை பண்ணி விட்டுறேன். அப்புறம் வந்து தி அதர் சைட். So I've done the other side. So all side I've done the aura cleansing on myself. Idu vandu you can do it within 1 minute. And this one can be anybody. Can be your father, can be your mother, can be your sister, anywhere in the world. எங்க இருந்தாலும் நான் பண்ணலாம். கோயம்புத்தூரா, சென்னையா, எங்க வேணாலும் நீங்க பண்ணலாம். இதா பிங்கலா. I'm standing here. One step back. I am still standing here. I am doing Ida Pingala on myself. I am doing Ida Pingala on myself. 1, 2, 3. முடிச்சாச்சு. இது வந்து நான் எனக்கு Ida Pingala செஞ்சிட்டேன். Now I do for my father. Very simple. Father here. I do for my father. I am doing Ida Pingala for my father. My father is in Malaysia. I am doing for father. 1, 2, 3. Okay. இப்போ பாருங்க சார், ஐயா இருக்காரு. இவருக்கு பிளாக் மேஜிக் இருக்கு. இவர் வந்து போயிருக்கணும், போகாம இருக்காரு. ஏன் போகாம இருக்கீங்க? அந்த மாதிரி பண்ணிருக்காங்க மேடம், பண்ணிருக்காங்க.
இது அந்த ஆத்மா சந்த போட்டு இருக்குது. ஆனா எவ்வளவு கஷ்டப்படுத்து பாத்தீங்களா அந்த ஆத்மா. அந்த மாதிரி ஸோ பிளாக் எங்க ஒரு யாரு பிளாக் மேஜிக்லாம் சொன்னார் ஒருத்தர், நீங்க வரல படுக்க அவரு வந்தார் இன்னைக்கு. அகோரி அகோரி சொன்னாரு வரல. அல்லது சார் இவங்க ஓரம் வந்து பெருசா இருக்கு சார். கம் சார் செக் இட் ஓரம் கம். ரிமெம்பர், நான் உங்களுக்கு இது கத்து கொடுத்துட்டேன், நீங்களே சொந்தமா செய்ய முடியும். போதா சார்? போதா இல்லையா? போங்க. போங்க சார். யூ மஸ்ட் பி வெரி ஷூர். ஓகே இட்ஸ் கோயிங். எவ்ரிபடி மஸ்ட். நீங்க 17 நினைக்கிற மாதிரி இருக்காங்க. ஓ இட்ஸ் கோயிங். எஸ் தம்பி, நீ வா தம்பி. ஓகே ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? பன்னீர்செல்வம். So now I am going to visualize Pannirselvam here. I can do like that, not doing Pannirselvam. Oh, I can think this is Pannirselvam. Okay, Pannirselvam aura is here. You open as that. Unga per anga irukku. Pannirselvam aura is going. So now I am going to do aura cleansing on him, but it's Pannirselvam. So like that. 3 steps. 1, 2, 3. Imagine Mr. Pannirselvam there, and I'm healing Mr. Pannirselvam. இது வந்து யூசிங் சம்படி, அதாவது உங்களால சரியா ஃபீல் பண்ண முடியுமா, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, பன்னீர்செல்வம் ப்ளீஸ் டர்ன் ப்ளீஸ். பன்னீர்செல்வம் மேலே திரும்ப வைக்கணும். இந்த மாதிரி பண்ணுவோம் பின்னால. Sideways. The other side. Okay. பண்ணி முடிச்சாச்சு. Now I'm doing it up on Pannirselvam. ஏன் கை தூக்கி ஏன் சாமி கும்பிடுறீங்க? அப்போ கை வச்சுக்கிறது. அது முத்ரா சார். You cannot block the healing. Okay. Next I'm doing it up on Pannirselvam. பண்ணிட்டு 1, 2, 3, 1, 2, 3. Not to him. Sir, check it aura sir. Aura check பண்ண போறேன். இது யார் வேணுமா யார் வேணா செய்யலாம். Okay? Okay, finish? That's it. You can do for anybody anywhere in the world. முடியாதுன்னா ஒருத்தவங்களை வச்சு நம்ம செய்யலாம். ஓரா செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு போர்ட் மாதிரி எடுத்துங்க. இது வந்து அவரோட சைட்ல போயிட்டு இங்க பண்ணலாம். This is the shoulder like that. This is Pannirselvam. இது வந்து அவரோட. This is smaller. Pannirselvam is bigger. அந்த மாதிரி நம்ம ஒரு போர்ட் வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப சீரியஸான ஹீலனா அந்த மாதிரி ஒரு வால் எடுத்துக்கலாம் சார். அந்த வால் பார்த்தீங்களா, அந்த வாலை போய் ஒரு மேன் மாதிரி ஃபிகர் ட்ரா பண்ணிங்க. ஆஜா ஒரு 6 ஆஜா போட்டுங்க, கண்ணில் போட்டுங்க, அங்கே ஓர கலந்தையும் பண்ணலாம். 4 வாட்டி சுற்றி வரலாம். அப்படி உங்களால் விசுவலைஸ் பண்ணோம்னா அந்த வாலில் போய்ட்டு செக் பண்ணலாம். ஓகே, வாலில் போய்ட்டு லெஃப்ட் சைட் அக்ராஸ் எல்லாமே பண்ணலாம் நம்ம. அப்படி ரொம்ப சீரியஸான வேலை. அப்படி சூப்பர் டூப்பர் சீரியஸ்னா நீங்கள் போய்ட்டு ஒரு மேனிக்வின் வாங்கிறீங்க. மேனிக்வின் தெரியுமா சார்? அது காமி மேலே அந்த 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 நீங்கள் மால் போங்க, சட்டெலாம் போட்டு வச்சுருப்பாங்களே அழகான பொண்ணு ஷோரூமில், அதை வாங்கி அதை க்ளீன் பண்ணுங்க. It will work wonderfully. அதை கிட்னியை செக் பண்ணலாம், ஹார்ட்டை செக் பண்ணலாம், என்ன ஒன்றுமா செக் பண்ணலாம் மேடம். அது வந்து செல்ஃப் ஹீலிங் ஆர் டிஸ்டன்ஸ் ஹீலிங் ஆர் எனி ஹீலிங் யூ வாண்ட் டு கால் இட். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இமேஜின் ஃபுல் சைஸ் நெக். யூ கேன் சென்ஸ் தி ஆரா as well. இது வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஹீலிங், just like self healing done at the same time, but imagine the person in front of you. No, full size. Full size madam, not small size. It works wonderful. And the mari, if not, imagine it's a wall, a picture of the figure of a man. Now if you become very very good, romba super healer, and the book thoranga sir, in the book anatomy book and the heart heal பண்ணுங்க, உங்க heart heal ஆகும்.
this is my kidney, heal my kidney. அப்படியே செக் பண்ண, கல் இருக்கா செக் பண்ண, கல் போவோம் சார். அந்த கல்லை நீங்க பண்ணலாம், I'm blazing and burning away the stones in my kidney, the stones will break. You go and do whatever you want. Heart, pituitary gland, pineal gland, எல்லாத்தையும் நீங்க ஹீல் பண்ணலாம். ஆதர லிவர், கிட்னி, சாப்பாடு மேடம், சாப்பாடு நாட் ஹீலிங், சாப்பாடு சாப்பிடலாம், ஆத்தாது ஒன்றும் பண்ண முடியாது. யூ கேன் ரிமூவ் த பெயின், பட் த ப்ராப்ளம் இஸ் ஸ்டில் தேர். ட்ரிங்க் a lot of water, urine, fast, throw all the uric acid away. Sometimes they become so crystallized, they will not dissolve in the water. மேடம், நாங்கள் எங்கள் ஊரில் சார் ஒரு மலாய்க்காரன் பார்த்தேன். எங்கள் ஊரில் மலாய்க்கார எல்லாம் தின்னுவான் சார், வண்டி மட்டும் மாடு தின்னுவான். அவன் வந்து சைவமே அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் சார், அன்னாடம் என்னாச்சும் தின்னும் நான்வெஜ். அவன் சார் ஒருத்த பார்த்தேன், அப்படியே வீக்குது, கால் வீக்குது சார். கவுட், கவுட்னா என்ன சார்? உள்ளுக்கு யூரிக் ஆசிட். அப்படின்னா என்ன மேடம்? மூத்திரம், மூத்திரம் வெளியே போகாம இங்க மாட்டிக்கிச்சு, அதான் தான் யூரிக் ஆசிட். என்ன வழி சார் இது பண்றதுக்கு? டாக்டர் போயிட்டு ஊசி போட்டு வெளியே எடுக்கணும். அதெல்லாம் how is it going to go out? அப்படி சாப்பிடு 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 மேடம், ஊசி குத்தி வெளியாக்கிட்டு அப்பதான் வந்து நல்லா ஆகும். that is uric acid, gout. அதெல்லாம் don't play the fool. That means you have too much of uric acid in the body. Okay, next, use someone else. வேற யாரும் பவுச்சரிங் செய்யுங்க. next, healing home and office. நம்ம வீடை கிளீன் பண்ண, ஆஃபீஸை கிளீன் பண்ணலாம். சரி, அந்த காலத்தில் சார் உங்க அம்மா எப்படி வீடை கிளீன் பண்ணுவாங்க? உரம் போடுவாங்க. அதுக்கு முன்னுக்கு மேடம் குளிப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் குளிப்பாங்க மேடம். அம்மாலாம் குளிச்சு மஞ்சள் தெளிப்பாங்க, மாங்காய் அப்படி தெளிப்பாங்க மேடம். எல்லாம் தெளிச்சு பிறகு தான் சாம்பிராணி போடுவாங்க மேடம். ஏற்றமா அந்த வீட்டில் அழுக்கெல்லாம் வெளியாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ வானை வச்சு கிளீன் பண்ணலாம். வானை செக் பண்ணி பார்க்கலாம், இந்த வீட்டில் ஆத்மா இருக்கா, இந்த வீட்டில் என்ன மாதிரி எனர்ஜி இருக்கு செக் பண்ணிட்டு வான் எடுத்து, இதெல்லாம் வீடுனா உள்ளுக்கு போயிட்டு say healing one, please remove all the negative energy from my house, frustration என்ன ஒன்று நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த வால், அப்புறம் இந்த வால், அப்புறம் இந்த வால், அப்புறம் ரூஃப் ஃபுல்லாக கழுவுங்க. அப்புறம் ஃப்ளோ, அப்புறம் மேசாடியில் கபடை திறந்து கபடை கிளீன் பண்ணுங்க. முக்கியமா மேடம் போயிட்டு உங்க சாமியாரை கிளீன் பண்ணுங்க. கண்டதெல்லாம் கூட வச்சிருப்பீங்க. உண்மையிலே மேடம், இந்த கோயில் அந்த கோயில் போட்ட கேட்ட எல்லாத்தையும் மேலே வீசுக்கு மேல அப்படி வேணும்னா நீங்க போய் செக் பண்ண, நெகட்டிவ் செக் பண்ணுங்க. அடிக்கும், அப்படியே அடிக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. நான் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதை அந்த இடத்த போது கிளீன் பண்ண போயிட்டு கண்டதெல்லாம் கொண்டு இந்த தாயத்து அந்த தாயத்து கண்டதெல்லாம் கிடக்கும். இதை முதல்ல நிப்பாட்டுங்க, வீடு நல்லா கிளீனாக இருக்கேன் சார். ஓகே சரி, இந்த மாதிரி வீடு கிளீன் பண்ணலாம், ஆஃபீஸை கிளீன் பண்ணலாம். என்ன பண்ண வீடு செக் பண்ணுறீங்களா? அவங்க ஒன்றும் செக் பண்ணுறாங்க, நிறைய செக் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. சரி, ஃபைண்ட் அவுட் யுவர்செல்ஃப். ஓகே, can come from inside. அந்த நெகட்டிவ் வீட்டு உள்ளுக்கே வரும், அதை பக்கத்து வீட்டுலேருந்து கூட வரும் நம்மளுக்கு. அதை பக்கத்தோட கிளீன், பக்கத்துல கிளீன் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், ஓகே, கேன் பி anger, disappointment, stress, jealous, pride. ஒரு லேடி இருக்கா மேடம், அவங்களுக்கு வந்து மேடம் அந்த வீட்டில் இருப்பாங்க, அவங்க உடம்பு சரியில்லை, 5 மணிலேருந்து தான் இன்னும் வலி கூட வருமா. நானும் பார்த்து என்ன இதுமாதிரி சொல்கிறாங்களா பார்த்தா மேடம், 5 மணிக்கு மேலே தான் வேலை விட்டு எல்லாம் திருப்பி. அது ஒரு பெரிய ஃப்ளாட்டு, அது ஒரு 400 வீடு இருக்கு மேடம். 8 மணிக்கு எல்லாம் போயிடுவான், யாருமே கேட்குறா. 5 மணிக்கு மேலே எல்லாம் வரதான், எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு வேலை அப்படி எல்லாமே அந்த வலி அவங்க கூட இருப்பான் மேடம். அதான் பி கேர்ஃபுல் வேர் யூ லிவ். சரிங்களா? அந்த மாதிரி வாட்டர் அண்ட் பிராணா. வாட்டர் 75%, நீங்கள் சொல்லி பார்த்தேன்.
water easily absorbs prana. அந்த மாதிரி நீங்க தண்ணியை bless பண்ணி குடிக்கலாம். தண்ணியை நீங்க bless பண்ணி நீங்க குடிக்கலாம். பண்ணி குடிச்சாக்க அந்த எனர்ஜி எல்லாம் வாயில போட்டு வாயில நல்லா ஆயிடும். இந்த மாதிரி பண்ணலாம். கேஸ்ட்ரிக் பெயினா பண்ணுங்க சார், போயிட்டு ஹீல் பண்ணும். என்ன மேடம்? Up to you மேடம். More than 1 2 3 4 5 நீங்க சொல்லணும். Healing one, please bless this water with abundance of healing energy. It will happen. Then you can drink the water. Okay? சாப்பிட க்ளீன் பண்ணலாம் மேடம். சாப்பிட அண்ணா அந்த சீனி அங்கே தான் போகுது, அந்த ரைஸ் அங்கே தான் போகுது, அதெல்லாம் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. நான் க்ளீன் பண்ணி குடிக்கிறேன். காப்பி க்ளீன் பண்ணுங்க, எனர்ஜி போயிடும். ஆனால் அந்த 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 சீனி எல்லாம் அங்கே தான் போய் தான் ஆகும். சரிங்களா? ஓகே. சார்ஜ் ட்ரிங்கிங் வாட்டர், பிராணா யூஸ், சார்ஜ் வாட்டர் சம்திங் பண்ண ஃபிசிக்கல் பாடி. ஓகே, க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதர் யூஸ் ஆஃப் ஒன் கிளான்ஸ் மெடிகேஷன். மருந்து இருக்கா? Anybody got bring any medication? Or just put inside. All like that. Okay? In the morning, we check பண்ணலாம். What kind of energy this one will have? What type of energy this will have? Healing energy. So much. Idan healing energy. Healing energy. Side effect. Side effect. Madam, look. Side effect. Okay? Toxic energy. So much. Okay? அப்புறம் நம்ம ஒண்ணா செக் பண்ணலாம். அங்க ரெண்டு மாதிரி மருந்து இருக்கு. ரெண்டு மாதிரி மேடம் மருந்து. இதுனா மேடம்? Yeah. Same different type, right? Both are different, right? So painkiller, one antibiotic. Okay, both one side. Antibiotic. You putting here. Healing energy. So much. Healing energy. Okay? Toxic energy. I was thinking of side effect. Toxic energy, so much. Side effect, so much. இதெல்லாம் போயிட்டு லிவர்ல போய் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆல் திஸ். ஓகே, ஹீலிங் எனர்ஜி ஜீரோ. பெயின் கில்லர் ஒன்லி. ஓகே, டாக்ஸிக் எனர்ஜி. That yes, but there's no healing energy, madam. It doesn't heal you, but it just gives you the pain away. It's not healing. Okay, then toxic energy, much more. Okay, hold this, madam, together. Put under your hand. No, mind. What I'm going to now, I'm going to clean this now. Side effect of both this. Wait, okay. So one at you can say, healing one, please remove all the toxic energy, all the side effects from this pill. Other one. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Done. Okay. Okay. Now hold, madam. Madam, bring it. Just hold. Side effects, so much. Toxic, so much. Healing energy. இப்போ இன்னும் நல்லா செய்யும் அந்த மாதிரி. It works better. So அந்த மாதிரி நீங்க மருந்தை க்ளீன் பண்ணிட்டாங்க நடக்கும். இங்கே என்னமோ கொடுங்க அதை. Okay, madam, thank you. What is this? Himalaya. யார் உங்களாமா பார்த்து இதுக்குன்னா ஏன் குடிக்கிறீங்க? ஏன் இது குடிக்கிறீங்க? வாங்க, நான் இது ஏன் குடிக்கிறேன்னு கேட்குறேன். Why are you drinking this? Why are you drinking this கேட்குறேன். எது ஜென்ரலா? அதான் ஹிமால். ஓ, டப்பா வேற, உள்ளுக்கு வேற. உள்ளுக்கு என்ன இருக்கு? மேலே இருக்க வேலை பண்ணுற அவரை. ஓகே,
குடிக்கிறீங்க, குடிங்க, கீழே பாருங்க, கீழே பாருங்க. சார் நான் ஒன்றும் பண்ணல சார், நான் கீழே பார்க்க சொன்னேன் சார். ஃபைல் ஒன் ப்ளீஸ் கம், ஃபைல் ஒன் ப்ளீஸ் கம். பிடிங்க சார், பிடிங்க, நல்லா குடிங்க சார். ஒரு வாட்டி 3 வாட்டி குடிங்க சார். ஒரு 10 சும்மா ஹர்பல் ஹர்பல்னு போட்டுட்டு எல்லாம் திங்க் பண்ணாதீங்க சார், கொஞ்சம் திங்க் பண்ணுங்க சார். சும்மா ஹர்பல்னா எல்லாமே நல்லது சார். சார் ஹர்பல் நல்லது சார். ஒரு ஹர்பல் சார் பூச்சி கூட போகாது சார், உண்மையா சார். ஒரு பூச்சி சார், ஒரு ஹர்பல் பூச்சி போதா, பூச்சி கூட கிட்ட போகாது சார் ஒரு ஹர்பல்ல. நீங்க ஹர்பல் ஹர்பல் சாப்பிடுங்க சார். அவர் பயில உடனே எப்படி போயிட்டாரு சார். உங்க இன்னொரு முக்கியமான ஜாமம் சார். ஐ டோன்ட் நோ சார், ஐ டோன்ட் நோ, எதுவும் நடக்குது இது சார். இன்னைக்கு நான் இது முதல்ல நானே கண்டுபிடிக்கிறேன் சார். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால சார், எனக்கு ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சார். நீங்க அது ஹர்பல் வாங்க சார். ஓகே, யூ நோ இஸ் கெட்டிங் becoming weak. ஓகே, now sir his sex chakra is here normal. குடிங்க சார். சார் போச்சு செக்ஸ் சக்கரை சார், இதை கிட்டே கொண்டாடுறீங்க சார். இதனால என்னமோ நடக்குது, ரொம்ப சிந்தா இருக்குங்களா, நேரத்தை சிந்தாச்சு. நீங்க என்னடா சிந்தா இருக்கு, நான் திரும்பி கூப்பிட்டு No madam, that is part of it, but now this is also making smaller. I don't know what is there, is making the sex chakra smaller for Britain. I don't know sir, I don't know. I mean this is something new to me also, so I need to go investigate. And the prayer number is sir. Sometimes sir you ask, please bring it again sir. Neenga vaanga sir. Some of these things are giving you a lot of negative energy. Please, and the herbal sir, putting sir, you are a herbal man, Rajalinga. Putting sir, இங்க இந்த மருந்து யாருமா உங்க பத்தி அருள் வந்தாது, அருள் வந்தா அவர்லாம் வரணும் அங்க. எப்படிங்க சார், ask one very important question. நீங்க கீழே போங்க சார், அவர் பண்ணி வேலை பண்ணிக்கலாம். உங்க தாம தானே சார், அவர் சொல்லி அது பாருங்க சார். நீங்க ஏன் இல்லைங்க திருப்பி இது வந்து இப்ப இருக்கு சார். இது வந்து செக்ஸ் சக்ரா சார். புடிங்க சார். சிறுதாஜி சார், I don't know what happening. I don't know what's happening here. Is it the brain or is it the content? I don't know. Maybe the brain, I don't know. I don't know what is there. Something here in this bottle that's making it small. Now it becomes normal. நான் கூட பிடிக்கூடாது சார். இப்போ நார்மலா இருக்கு சார். இது கையில வச்சோன்னே இப்படி ஒரு பவர் இருக்கா ஒரு மருந்துக்கு. கையில வச்சாலே அதான் பண்ணு சார். இந்த மாதிரி வச்சு சார் போய் மேலே போகவே மாட்டேங்குது எனக்கு ஓன்னு. It's not going out at all. What is that? I don't know. Why? Okay, now mind sir. Next, very important question. புரியுங்க சார். புரியுங்க. Ask this question of all the herbal products that you take. We have found this out. Sir, ask, is it cancer causing? No, அவரு கொடுங்க சார். இல்ல உள்ளுக்கு வேற ஜாமா வச்சிருக்காரா. Okay, ask the content inside. Can it cause cancer? Yes. This thing can cause cancer in you. Not so much, but the energy. Other sir, after இது வந்து 100%. 0, 100. So cancer causing or 20% sir. This can cause cancer. Positive. அதான் போய் அந்த எனர்ஜி போயிருந்தேன். நீங்க கை எப்படி சார், உங்களுக்கு ட்ரை பண்ணுமே. இப்படி படிங்க, இப்படி படிங்க, படிங்க. நல்லா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, புரியுங்க, புரியுங்க. இல்லை எப்படி வச்சுக்கலாம், அப்போ அது வரை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லை கை எப்படி வச்சுருக்கேன், அது கை அது வரை கம்ப்ளைண்ட் எனக்கு. கையை வச்சா கை விட சார், கை எப்படி வச்சுருக்கேன், கை பிடிச்சிங்க சார். வைங்க சார், வைங்க சார். இந்த கை நேரம் வைங்க. அப்படிங்க. ஓகே, வாங்க இருக்கீங்களா? ஓகே, புரியுங்க. இப்போ புரியுங்க. This one you should not take. You should not take sir, whatever they say. So herbal னு போட்டு ஓடி இருக்காங்க சார்.
கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க சார், என்ன ஹெர்பல். ப்ளீஸ், நான் வந்து டெஸ்ட் பண்றேன், நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். There's no magic here. So you can cleanse the coffee, cleanse the tree, cleanse the beer. நீங்க பியரை கிளீனாக்கா அது பியரை டேஸ்டே இருக்காது சார், குடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளென்ஸ் அண்ட் ரிமூவ் நெகட்டிவ் ஃப்ரம் த ஃபுட். நீங்க ஃபுட்லேருந்து நெகட்டிவ் வந்து வெளியாக்கலாம், சரிங்களா? So I finish now. Now very important, we want to learn some new affirmation that we have. First of all, we must learn about prosperity affirmation. அது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது சார். ஓகே, who is in business? சார் நீங்க வாங்க சார், நீங்க வாங்க. You are in business, you remove the gurus first. I cannot help you. Now, to check the prosperity energy, it's here. Here, here, here and here. This is the base chakra. Okay? Now this man, Patanji, very good. He's going. Okay. This man, prosperity energy, 0. 0. Povilla. Not aura, not energy body, but prosperity energy. Okay? 0. This person, this person, prosperity energy, stopping here, not going full, stopping here. Okay, this man, prosperity energy, very good, going. So we got one very good, one maybe 50%, one very good, one 0. Okay, all look in front, sir. All look in front. So now, sir, நீங்க வந்து தியானம் பண்ண போறீங்க. கை பிடிச்சிங்க, தியானம் பண்ணுங்க. நீங்களே பண்ணுங்க சார், நீங்களே பண்ணுங்க. எல்லாம் திரும்புங்க சார், திரும்புங்க சார். ஓகே, prosperity energy 0. 0. 0. 0. Okay, open hands out. Look in front, sir. After doing this here, prosperity became 0. Be careful. Okay, திரும்புங்க சார். See, now it's become a little bit more, that's all. பாருங்க, இதெல்லாம் போகுது. Because you do this. எல்லாமே மேலே ஏறிடுச்சு சார். ஞானம், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஞானம் வந்தால் போதும்னு உட்காந்துருக்கீங்க. திரும்ப சார், அப்புறம் புள்ளியில் யார் பார்க்குது சார்? புள்ளி யார் பார்க்குறது? இதான். Okay, now become even less. Even been less now. Okay? இவருக்கு வந்து இவர் கொஞ்சம் வந்திருக்கு இப்போ. So it takes some time to come back. You come back to your senses again. Okay? Now look in front. Now the mudra for prosperity energy is this. This is the mudra for prosperity energy. This one. இதான் வந்து நம்மளுக்கு ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி வர்றதுக்கு இது தியானம் பண்றதுக்குல. ஓகே, நான் எல்லாம் திரும்புங்க சார், அதே மாதிரி கை வச்சுங்க. பாருங்க, அந்த மாதிரி வைக்கும் போது இவருக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி ஃபுல்லா அடிக்குது. இப்போ ஃபுல்லா அடிக்குது, இதுவும் ஃபுல்லா அடிக்குது, இவருக்கும் ஃபுல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே அடிக்குது. கை தருங்க சார், கை விட்டு நம்ம கை விட்டுருங்க. அங்கே பாருங்க, இப்போ வந்து இவருக்கு வந்து ஓகே, இவருக்கு ஓகே இருக்கு, இவருக்கு அதே மாதிரி இருக்கு, இவருக்கு ஃபுல்லா ஆயிருச்சு, இவருக்கு வந்து 0. சார் முன்னுக்கு பாருங்க சார், முன்னுக்கு பாருங்க. இதே மாதிரி நடந்துருக்க முடியுமா சார்? அண்ணாடம் கை விட்ட முடியுமா? முடியாது. இதை நம்ம பெர்மனண்டா நம்ம வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமா, நாக்க மேல வச்சுக்கணும். அப்படி இதை பிடிச்சிக்கணும். ஓகே, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். ரொம்ப கீழே போகுது சார், ரொம்ப காசு வராது சார், இது லேசா தான். இப்படிதான் சார். அப்புறம் காலைல வரைக்கும் வேடா, ஐயோ இந்த ஆள் கட்டி காலைல வரைக்கும் காலைல போச்சுன்னு வந்து சார். ஜஸ்ட் லிட்டில் பிட், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல். நோ, ரொம்ப கீழே சார், ரொம்ப கீழே.
Just feel it. Feel the pitch. 1, 2, 3, 4. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale. ஒரு 10 வாட்டி தான். பண்ண பிறகு ப்ராஸ்பெக்ட் எனர்ஜி சூப்பர் 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 சூப்பர். ஓகே சார், எல்லாம் போய் கீழே போங்க, கீழே போங்க. Now take the affirmation. How much of money you want? How much of money you want, madam? Every day you need money. Do it every day. Once or twice enough. Okay? Take the affirmation. The affirmation again. ப்ராஸ்பெரிட்டி அஃபர்மேஷன் யாருக்காவது இங்கிலீஷ்ல வேணா கேளுங்க தரோம். இதங்க சார், இதான் வந்து ப்ராஸ்பெரிட்டி அஃபர்மேஷன். எல்லாத்துக்கும் உள்ளுக்கு இருக்கணும். செல்வ செழிப்படையும் உறுதிமொழி. இது யாருக்காவது இங்கிலீஷ் வேணா கேளுங்க, இப்ப தந்துடுறோம். கை தூக்குங்க, இங்கிலீஷ் வேணுன்றவங்க அப்படியே கை தூக்குங்க. Sit down, we will come to you. நாங்க வரோம். கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருங்க வேலு. நாக்க மேல வச்சுக்கங்க. அப்படி நாக்க வந்து மேல என்ன சொல்லுவோம், நாக்க மச்சி மேல என்ன சொல்லுங்க, லேசா டச், லேசா டச், லேசா டச் பண்ணு, லேசா. ஓகே, ரெடியா? என்ன பண்ண போறீங்க? 10 வாட்டி. ஸ்கூல் படிப்புலிங்க தேவையில்லை. தம்பி ஸ்கூல் படிக்கிறியா? வேண்டாம். School children no need. You got to go to school. You need what? Saraswati, not Lakshmi. இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணும்போது சார் லேசா நாக்குது, லேசா ரொம்ப கீழே போகாதீங்க சார். வச்சுக்கிட்டு கீழே வந்து மூச்சு இழுக்கணும், மேலே வந்து மூச்சு விடணும். ஓகே, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். பாருங்க, நான் ரொம்ப சிம்பிளா செய்யறேன் சார். ஏன் சார் போடலாம் அடிக்கிறீங்க? இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். சார் அந்த கை சார், கையை மாத்துங்க சார், காசு வராது சார், காசு வராது சார். மாதான் சார், இந்த முத்ரா காசு வர முத்ரா. ஓகே, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் 10 வாட்டி. இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க சார்? இவர் படிப்பாரு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ரிமெம்பர், கொஞ்சம் தான் மூவ் பண்ண போறீங்க. நீங்க போட்டு கீழே போயிட்டு இருக்காது, இப்ப காலம் வலிக்கும். லேசா just feel the pressure at the back, just feel the pressure at the back. Okay, படியா படியா. அவர் படிப்பாரு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். முன்னுக்கு பார்க்கணும், turn in front. இப்படி பிடிச்சுக்கோங்க. எல்லாமே இதுல எழுதிருக்கல, அதுதான் நம்ம படிக்க போறோம் சார். முக்கியமானது சார், இதை பிடிக்கும் போது இந்த சிம்பிள் இங்க பார்க்கணும் சார். இப்படி இப்படிலாம் பிடிக்காதீங்க, இப்படி பிடிங்க. சிம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். இட் கோஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த எனர்ஜி அப்படி உள்ளுக்கு பூரும். படிங்க சார். பணம் நல்லது, பணம் மிக மிக நல்லது. எனக்கு பணம் தேவை, அனைவருக்கும் பணம் தேவை, அனைத்து குடும்பத்திற்கும் பணம் தேவை, அனைத்து நாடுகளுக்கும் பணம் தேவை, இந்தியாவுக்கு பணம் தேவை, இந்தியாவிற்கு பணம் தேவை, உலகம் முழுமைக்கும் பணம் தேவை. பணமே நீதான் அனைத்தும், பணமே நீதான் ஆரோக்கியம், பணமே நீதான் கல்வி, பணமே நீதான் மகிழ்ச்சி, பணமே நீதான் இன்பம், பணமே நீ அனைவருக்கும் மிக அவசியம், பணமே நீ எனக்கு மிக அவசியம். கொடுப்பது என்பது பெறுவதுதான். நான் எவ்வளவு கொடுக்கின்றேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன். நான் எவ்வளவு அதிகமாக பெறுகிறேனோ அவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேன். இதுவே இறைவனின் விதி. நான் பணத்தை கொடுக்கிறேன், நான் பணத்தை தாராளமாக பெறுகிறேன். நான் உணவை கொடுக்கிறேன், நான் உணவை தாராளமாக பெறுகிறேன். நான் அன்பை கொடுக்கிறேன், நான் அன்பை தாராளமாக பெறுகிறேன். நான் எவற்றை பெறுகின்றேனோ அவற்றை பகிர்ந்து கொடுக்கிறேன். நான் எவற்றை பகிர்ந்து கொடுக்கின்றேனோ
அவற்றை இறைவன் எனக்கு ஏராளமாக பரிசீலிக்கிறார். இதுவே இறைவனின் விதி. பணமே, ஆறாக என்னை நோக்கி பாய்ந்து வா. பணமே, மழையாக என்மேல் பொழி. பணமே, அருவியாக என்மேல் விழு. நான் பணத்தால் நிறைந்திருக்கிறேன். இறைவா, நானும் என் குடும்பமும் என் அலுவலகமும் செழிப்பும் வளமும் செல்வமும் அடைய வாழ்த்துக்கள். இறைவா, ஒவ்வொரு மனிதரும் குடும்பமும் நாடும் ஏராளமான பணமும் வளமும் செழிப்பும் பெற வாழ்த்துக்கள். இறைவா, அனைவரும் மகிழ்ச்சி, இன்பம், செல்வம், ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை வாழட்டும். இறைவா, நன்றி நன்றி நன்றி. உட்காருங்க. எல்லாரும் போறீங்க. ஒரு லேடி வந்து அப்பா காசு கொடுப்பான்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்ல போறீங்க? காசு இல்லை இருங்க மேடம். நார்மலா என்ன சொல்லுவீங்க? அப்பா காசு இல்லை என்ன சொன்னீங்க? போப்போ காசுல. அதான் நடக்கும். இது எவ்வளவு படிக்கிறது முக்கியம் இல்லை சார். இதை படிச்ச பிறகு என்ன செய்ய போறீங்க அதான் முக்கியம். நீ எவ்வளவு நீ காசு இல்லை இல்லைன்னு சொன்னீங்க அதான் நடக்கும். வெளியே போகும்போது நல்லா ரூபாய் நல்லா வச்சுக்கங்க. வரவங்களாம் எடுத்து ஒன்று கொடுங்க. காசு மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லணும்? நான் எவ்வளவு கொடுக்குமோ எனக்கும் என் பிசினஸ்க்கும் பல மடங்கு திரும்பி வரும். எவ்வளவு மடங்கு திரும்பி வருமோ அவ்வளவு மடங்கு நான் திருப்பி கொடுப்பேன். That's the law you must make. நீங்க சாப்பாடு மேல சாப்பாடு ஜென்ம சாப்பாடு இருக்கும் சார். குடும்ப சாப்பாடு இருக்கும் சார். நீங்க அன்பு கொடுங்க உங்களுக்கு அன்பு வரும். What you give is what you get. The more I teach, the more God gives me. அவ்வளவுதான் சார். நான் பணம் போட்டு வித்தாக்க எனக்கு உனக்கு கிடைக்காது சார். நான் எல்லாம் பணம் போட்டு விற்கலாம். கண்டு பாப்பாரு, நீ பணம் போட்டு சம்பாதிக்கிறியா உனக்கு அவ்வளவுதான் பிளாக். அவ்வளவுதான், அது மேல கிடைக்காது. What you give is what you get. This is the most divine law. இந்த law மட்டும் நீ ஃபாலோ பண்ணும். வெளியே போகும்போது எவனை பார்த்து அலட்சியமா காசை பத்தி தப்பு பேசாதீங்க. இது எங்க நாட்டில் தமிழோட கட்ட பழக்கம் சார். எங்க நாட்டில் சார் என்ன காசு காசு அலையிற பேய் மாடுற என்ன கொண்டு போற? யார் ஏசுனீங்க? ஏன் நாய் மாதிரி வேலை செஞ்சீங்களா? காசை கொண்டு போறீங்க, செத்தா இதில் கொண்டு போறீங்க. யார் ஏசுனீங்க? ஓ மணி. டோன்ட் ஸ்கோல் த மணி. பேப்பர் படிக்கிறீங்க, எவ்வளோ க்ரோ ஏமாத்து பார்த்தியா? ஏன் காசு இந்த மாதிரிலாம் பண்றானுங்க? யார் ஏசுனீங்க? மணி. Don't get involved with this negative energy. Money is good. Money is super good. Everybody needs money. I need money. My family money. My country needs money. Every country needs money. Money, your education. Am I right, sir? Money, your health. Am I right? காசு ஹாஸ்பிட்டல் போக முடியுமா சார்? மருந்து வாங்க முடியுமா? We need money. காசு இல்லாமல் பிள்ளைய படிக்க முடியுமா மேடம்? வெளியூர் இருக்க முடியுமா? We need money. இந்த மாதம் போடதான் நம்ம காசு நம்மளுக்கு திரும்பி வரும். ஓகே, நெக்ஸ்ட் டேக் த ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன். இது வந்துட்டு அந்த செய்வனா இல்லாம வராம பாத்துக்கிறது ஒரு வாய்ப்பு. செய்வன இந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வராம நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஆன்மீக சக்தி அல்லது ஆற்றலை அதிகரிப்பதற்கான உறுதிமொழின்னு இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. நானே தான். இவர் படிப்பாரு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை படிக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த கார்ட்ஸு, இதுக்கப்புறம் சார் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த செவனை திரும்பி வராமல் இருக்கணும். அப்புறம் இந்த குரு வந்து இன்னைக்கு நீக்கியாச்சு, ஒயிட் மேஜிக் இருந்தால் நீக்கியாச்சு, திரும்ப வராமல் இருக்கணுன்றதுக்காக இது நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இப்போ சரி பண்ண எதுவுமே திரும்ப வராது. சார்ட்ட வந்து சார் திரும்ப வந்துருமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. வராமல் இருக்கணும் தான் சார் இன்னொரு அஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால டெய்லி படிக்கணும். புரியுங்க.
நான் மெய்யுடல் அல்ல, நான் நானாக இருக்கிறேன். நான் உணர்வு அல்ல, நான் நானாக இருக்கிறேன். நான் எண்ணங்கள் அல்ல, நான் நானாக இருக்கிறேன். நான் ஒரு ஆத்மா. என் உடல் இறைவன் வசிக்கும் ஆலயமாக உள்ளது. நான் ஒளிப்பிழம்பு. இறைவன் என்னுள் உள்ளார். நான் இறைவனுடன் ஐக்கியமாகி இருக்கிறேன். நாளுக்கு நாள் எனது கர்ம வினைகளை சரிநிலைப்படுத்துகிறேன். நான் தெய்வீக திட்டத்தையும் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உயிர் வழி, புத்தி வழி, உடல் வழி இறைவனால் படைக்கப்பட்ட ஆத்மா. நான் இறைவனால் நேசிக்கப்படும் தூய்மையானவன். நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக உள்ளேன். நான் நானேதான். நான் நானேதான். நான் நானேதான். நான் இறைவனோடு ஒன்றாக இருக்கிறேன். நான் எல்லோரிடமும் ஐக்கியமாகி இருக்கிறேன். ஓகேயா? சரியா தம்பி? செக் பண்ணு. நீங்க என்ன சொன்னீங்க? அந்த உடல் அல்ல, ஆனா இந்த உடல் தெய்வீகமா வசிக்கிற ஒரு மை பாடி இஸ் டெம்பிள் ஆஃப் காட். ஸோ இந்த பாடி நீங்க பார்த்துக்கணும். அவர் பார்க்கணும். அவர் யோகா மாசம் போயிட்டாரு பார்ப்போமே. செக் பண்ணுங்க சார், ஏன் பயப்படுறீங்க? யூ அண்ட் காட் ஃபினிஷ். நோ குருஸ் கேன் கம். ஆல் யோர் குருஸ் ஆர் கான். ஆல் யோர் குருஸ் ஆர் கான். ஸோ போயிட்டு படத்தை பார்த்து ஆண்டு காலை விழுவாதீங்க சார். காலை அப்படியே பேக்கால விழாதீங்க, எல்லாம் திரும்பி வந்துடும். இது உங்களோட பிரச்சனை. I show you to do it, you do. Now your divine God has become so big now. Everybody's divine God has become so big. You can take the wand, put here and say, I am sensing my divine God. You can check. டிவைன் கார்டு அப்படின்றது நீங்க கடவுளோட கனெக்ட் ஆகி இருக்கிறது. Just check and say, I am sensing my divine God and see where it stops. டிவைன் காட்னா இங்கேருந்து ஒரு எனர்ஜி வரும் சார். கடவுள்கிட்டேருந்து ஒரு பீம் ஆஃப் லைட் மாதிரி வரும். ஓகே, நீங்க இங்கேயும் செக் பண்ணலாம். டிவைன் காட் பார்த்தீங்களா, இவருக்கு வந்து இப்போ இங்க இருக்கு. இதான் டிவைன் கனெக்ஷன். டிவைனோட கனெக்ஷன். அப்படியே செக் பண்ணும்போது ஐ எம் செக் அட்டாச் காட். அட்டாச் கார்டை ஏதோ ஒரு குருவுடன் வரும். அதெல்லாம் இப்போ இல்லை. அந்த பையனுக்கு போச்சு. வேணுமா அவனுக்கு? இப்போ வேண்டாம் அவனுக்கு. பையன் அம்மா பேசுங்க அவனை. இதான் சார் எல்லாம் புரியாம எல்லாம் குரு கொடுப்பாரு. சக்தி கொடு எல்லாம் வராது மேடம். அவங்களுக்கும் சக்தி இல்லை சில பேருக்கு. என்ன சார் தெரிக்கிறீங்க? ஒரு இந்த நாட்டில் ஒரு புக்கு இருந்தாக்கா அப்படி தூக்கி மேலே வச்சிருக்கீங்க சார். எங்க நாட்டில் சார் அந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு கார்டு. ஸோ இவர் வந்து டிவைன் கார்டு இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் அந்த கர்ணா. Antakara is God's connection to you. நீங்க கனெக்ட் பண்ணலாம். But will the God connect to you? For what reason? அந்த மாதிரி அந்த கர்ணா வந்து இவ்வளவு பெருசா இருக்கு அவருக்கு. இப்ப இவ்வளவு பெருசா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு. That means God is connecting to him at this right moment because he is with us to do help for you. அவர் சாப்பாடு தூக்கி வராரு, டீ குட்டு வராரு, சாப்பாடு போடுறாரு. What does he get? What does he get, sir? Nothing. Tomorrow morning he'll go to Velippuram to his family. Next day he'll go to Coimbatore to get some money for the work that he do. Tomorrow I am flying to Malaysia. On the 18th I have to go to work. On Wednesday I could drive 450 kilometers to go and see a client. Next Friday night I got to have a class in Delhi. This is what I do. Okay, we pay for this class. How much you spend, sir? How much money we spend now?
இந்த ஒரு வாரமாக நாங்கள் வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்ச ரூபா எங்களுக்கு எக்ஸ்பென்ஸு இங்கே நாங்கள் பண்ணது. சார் வந்து போனது ஹோட்டலில் தங்கினதுலாம் இல்லை. 5 ஊரில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். ஒரு 4.5 lakhs எங்களோட எஸ்டிமேட் இப்போ எக்ஸ்பென்ஸ். நாங்கள் கணக்கு கொடுக்கல சார்ட்ட. இது எல்லாமே சார் தான் செலவு பண்ணுறாரு. அதனால் போனதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போனோம் சார். இந்த மாதிரி நாங்கள் வருதுன்னா நாங்களும் ப்ராஸ்பெக்ட் எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் 10 பேர் செய்ய முடியும் சார். நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நீங்களும் நல்லது செய்யுங்க சார். டோன்ட் சிக். அந்த கண்ணை மூடி கடவுள் தேடாதீங்க சார். பிரம்மா கோவில் 70 வயசு மேலே செத்து போயிருங்க மேடம். நோ ப்ராப்ளம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஐ வில் டெல் யூ ஸ்டோரி ஹேப்பன் டு மீ சார். நாங்கள் 9 மணிக்கு நைட்டில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் சார். ரெஸ்டாரண்ட் ஏ, ரெஸ்டாரண்ட் பி. நாங்கள் போகும்போது சார் ரெஸ்டாரண்ட் ஏ போகிறோம் பாருங்க. அவன் சொல்கிறான் இன்னைக்கு 9 மணிக்கு ஆச்சு, கிச்சன் க்ளோஸ், ஸோ நோ ஃபுட், 1 month ட்ரிங்க் இருக்குது, எனக்கு பசிக்குது, இல்லை வேறு போகணும். இல்லை இல்லை அங்கேயோ மூடிருப்பாங்க, பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் அங்கே மூடிடுவாங்க, போவேண்டா. இல்லை போகணும். நான் சண்டை போட்டு நான் போனேன் சார். போய் உட்காந்தேன். ஒரு லேடி வந்தாங்க, மெனு ஓடி வந்தாங்க. நான் கேட்டேன் உங்களை உன் தலை வலிக்குதான்னு கேட்டேன். அவன் பார்த்து ஆமான்னு சொல்லலாம். நான் ஏன் கேட்டேன்னு எனக்கே தெரியாது மேடம். சொன்னா ஆமா வலி சொன்னான் மேடம். தலைவலி, ஹெடேக். என்ன பண்ண வா உடனே வீட்டா போய்க்கலாம். என்ன பண்ணேன் சார், இந்த ஓரக்கிலையும் டைம் இல்லை மேடம், இடம் வேணுமே. ஸோ இதா போய்க்கலாம் பண்ணிட்டு செக் பண்ணேன். 2 minutes பெயின் கான். அவ்வளோ வலி போச்சு. என்ன பண்ண கேட்டேன். இல்லை நான் ஒன்றும் பண்ணல, இதுதான் பண்ண சொன்னேன். அவ்வளோ போயிட்டேன் சார். போயிட்ட பிறகு அவன் வந்து வரா, சாப்பிடோட வரா. அவன் சொன்னான் என்கிட்ட, நீ என்ன பண்ணன்னு தெரியல, ஆனால் 4 வாரமா நான் தலைவலி அவஸ்தப்பட்டு இருக்கேன். டாக்டரை பார்த்துட்டேன், மருந்து தலைவலி போகல. அவன் வந்து கிறிஸ்டியன் சார். அவன் சொன்னா, ஐ ப்ரே டு ஜீசஸ் கிரைஸ்ட், why you don't send anybody, why you don't ஏன் அனுப்ப மாட்டேற, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நீ கேட்கலன்னு சத்தம் போடலாம் சார். I was there. God will connect to you sir if you are there, but if I don't know healing I cannot do anything. அதனால சார் இந்த பிரிவில் எல்லாமே கத்துக்குங்க, நல்லது செய்யுங்க, கடவுள் உங்களை பாய்ப்பாரு. எதிர்பார்த்து கண்ணை மூடி தேடாதீங்க சார். He is very busy with me. He is very busy with me. He won't come to you. Don't waste your time. Please. ஒன்று செய்யுங்க சார். Go out and help people சார். இதே மாதிரி சார் ஒரு ரிக்ஷா டிரைவரு எங்கள் ஊரில் சார், இந்தோனேஷியாவில். அவனை ஏறிட்டேன் சார். ஏறும்போது கையெல்லாம் ஒரே புண்ணு, பார்க்கவே ஒரு மாதிரி. ஏன்டா அது மாதிரி இல்லை 2 மாதமா நல்லாவே ஆகணும் சொன்னான் சார். ரொம்ப சிம்பிள் சார். ஓன் எடுத்தேன், இதை க்ளீன் பண்ணேன் சார். நான் இதா பிள்ளை பண்ணேன் சார். அந்த ஹேண்ட் டேக்கரை க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணேன் சார். அவனை போனால் நானும் போயிட்டேன். நான் அவனை பார்க்கவே இல்லை. 2 மாதம் கழிச்சு நானும் அதே ஊருக்கு போயிருக்கேன். நான் வந்து இன்னும் ரிக்ஷா டிரைவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எவ்வளோன்னு ஒரு ரிக்ஷா டிரைவர் வந்து முன்னுக்கு பார்க் பண்ணான். இவன் வந்து அவனை ஏசினான், ஐய் நீ போ, நீ அங்கே நிற்கிறேன், நான் தான் பேசியிருக்கேன். இல்லை இல்லை உனக்கு தெரியுமா, தெரியாது, என் கையை பார்த்தியா, என் கை நல்லாச்சுன்னு சொல்கிறான் சார். ஓகே சார், அவனே நிப்பாட்டு. அவன் நான் ஏன்னு தெரியும், கையை பார்த்தியா என் கை நல்லாச்சு, ரொம்ப நன்றி இப்போ தான் பாட்டு போகிறான் சார். இது நம்ம செய்யணும். உங்களால் செய்யக்கூடாது சார். நல்லது செய்யும் போது முத்தம், நீங்கள் அங்கே போங்க, இவங்களை கூப்பிடுங்க, என்னங்க அறிக்கை படிங்க, இது கொடுத்தாலே நல்லது நடக்க மேடம். போயிட்டு பெரிய பெரிய தட்டு கோயில் கொண்டு போகாதீங்க மேடம். பெரிய பெரிய பூவா போட்டு போல மேடம், ஒன்றும் நடக்க. ஐயரை நல்லா திண்டு பக்கத்துருப்பாரு. இதை மாற்றுங்க மேடம். மேடம் நம்ம சரியா சொன்னால இல்லையா மேடம்? அது எங்கள் ஊரில் மேடம், உங்கள் ஊரில் இல்லை மேடம். எங்கள் ஊரில் போய் தண்ணி கொண்டு போவாங்க மேடம். பலாப்பழம், மாங்காய் எல்லாம் கொண்டு போவாங்க. ஓகே சார், எல்லாம் முடிஞ்சு மேடம். இப்போ என்ன சார் பண்ண போகிறோம்? இன்னொன்று சார், அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷனில் உங்களை பிளாக் மேஜிக் வராமல் இருக்குன்னா
you must say, I am a being of divine fire, I am the purity God desires. முதல் பக்கம். முதல் பக்கம். I am a being of divine fire, I am the purity God desires. ஆன்மீக அறிக்கையில தான். அதான் பேச்சு. இது நீங்க 3 வாட்டி சொல்லணும். 3 வாட்டில 3 நிமிஷம். I am a being of divine fire, I am the purity God desires. I am a being of divine fire, I am the purity God desires. I am a being of divine fire, I am the purity God. இது மாதிரி சொல்லிட்டே இருக்கணும் 3 நிமிஷம். ஓகே, நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு சொல்ல மாட்டாரு. அவர் ஒரு ஈகோ, நான் சொல்ல மாட்டேன், என்ன இதெல்லாம் பைத்தியக்கார வேலை. நீங்க என்ன பண்ணணும், அந்த டைம்ல இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி காமிக்கணும். My husband is a being of divine fire, my husband is the purity God desires. நம்ம நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க வீட்டுக்காரர் சொல்லணும். அதாவது சொல்லுங்க, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையோடு வாழ்கிறேன் அப்படின்றத 3 நிமிஷம் கண்டினியூவா சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு சொல்லும்போது. அடுத்தது நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லும்பொழுது இந்த ஹீலிங் வாண்ட் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு, இது வந்து அவருடைய நெற்றிக்கு நேரம், அவர் ஆஜ்னா சக்கரத்துக்கு நேரம் இருக்கிறதா மனசுல உருவகப்படுத்திக்கிட்டு நீங்க சொல்லணும், என் கணவர் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார், என் கணவர் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையோடு வாழ்கிறார்னு படிக்கணும். 3 நிமிஷம் தொடர்ந்து சொல்லணும். Yes. Next, you can say, my office is a place of divine fire, my office is the purity God desires. இது வந்து உங்க ஆபீஸ சொல்றது, என்னுடைய அலுவலகம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என்னுடைய அலுவலகம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையோடு வாழ்கிறது அப்படின்னு 3 நிமிஷம் உங்க அலுவலகத்துக்கு சொல்லலாம். அப்புறம் சொல்லலாம், India is a country of divine fire, India is a purity God desires. இது உங்க நாட்டை நீங்க வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக படிக்கிறது. இது வந்து மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் உங்க ஸ்டேட், உங்க நாடு எதுக்கு வேணாலும் படிக்கலாம். பாருங்க சார், இவர் ராஜலிங்கம். ஓகே, நான் வந்து அவட அழகா பேசுவேன் சார். இப்போ வந்து இவர் ஃபுல்லா வந்து பி இருக்கு சார். என்ன இருக்கு மேடம்? பி. நான் கிட்ட போவேனா? ரைட்டா? என்ன கிட்ட போவோம்? இ. இ ஃபுல்லா நிற்கும். யார்கிட்ட போகலாம் மேடம்? இ இன்னும் கூட வரும். சரி சார், இப்போ நாம என்ன பண்றோம், அவரை கிளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கழுவி கிழுவி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இப்போ அவர் ஃபுல்லா பூ போட்டிருக்கோம். என்ன பூ சார்? வலை மாதிரி பூ, ஃபுல்லா பூ இருக்காரு. இப்போ என்ன சார் வரும்? பாப்பாத்தி வர சார். என்ன சார் தேனி? பாப்பாத்தி, பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை. எங்க ஊர்ல வந்து பாப்பாத்தி சார். எங்க ஊர்ல பாப்பாத்தி சார், பட்டர்ஃப்ளை. இங்க என்ன சார்? இங்க என்ன பேரு? பட்டாம்பூச்சி, டிராகன் ஃப்ளை. எங்க ஊர்ல வண்ணத்து பூச்சி சார். அந்த டிராகன் ஃப்ளை இருக்குல்ல, அது வந்து பட்டாம்பூச்சி, பட்டர் வந்து பாப்பாத்தி. அப்படியா? அப்படியே என்ன ஏசுறீங்களா? ஓகே, அந்த பாப்பாத்தி எல்லாம் வரும் மேடம், பட்டர்ஃப்ளை வரும். ரைட்டா? பட்டர்ஃப்ளை பாடு வரும். என்ன பண்ணுவோம்? எல்லாம் கிட்ட போங்க. யாரு நீ? எல்லாம் பட்டர்ஃப்ளை அப்புறம் எல்லாம் சொல்லி கிட்ட போவாங்களா இல்லையா? ஆனா அந்த பூ நாளைக்கு என்ன ஆயிரும்? ஆடிரும். இதான் ஸ்பிரிச்சுவல் சார். Not easy to be spiritual. Not easy to be spiritual. It's easy to be religious. ஒட்டு மட்டும் போட்டாக்கா ரிஜாயிடலாம் சார். உள்ளுக்கு நம்ம தெரியல என்ன இருக்குன்னு தெரியுமா சார்? காலையில போட்டுக்கலாம் சார், இப்படியே அடிக்கலாம். உள்ளுக்கு விடணும். Not easy to be spiritual. அந்த பூவை எடுக்கணும், மாத்தி போடணும், கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். That's why you must keep on reading this affirmation. I am a being of divine fire, I am the purity God desires. I am a being of divine fire, something will change. You will lose friends, good friends will come. நீங்க இதை தொடர்ந்து எல்லாம் போயிடுவாங்க. இது நீங்க தொடர்ந்து படிக்கும்போது உங்ககிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட திடீர்னு காணாம போயிடுவாங்க, உங்கள்ட்ட தொடர்புல இருந்து இல்லாம போயிடுவாங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதாவது தீயவர்கள் உங்களை விட்டு கண்டிப்பா விலகி போயிடுவாங்க இதை படிக்கிறதால. நல்லவர்கள் மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. நீங்களும் மாறிடுவீங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், பொண்டாட்டி புருஷனுக்கு படிக்கணும், புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு படிக்கணும். படிக்காட்டி அவ்வளவு ஓடி போயிருவேன். நீங்களும் அவங்களுக்கு படிக்கணும் மேடம், இது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இப்ப உங்களுக்கு படிக்கிறீங்க இல்லையா, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன்னு படிச்சுட்டு அதோட விடாதீங்க. வாண்ட் எடுத்து இப்படி வச்சு, என் கணவர் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார்,
ஆமா, கணவருக்கு படிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியன்றாரு. அப்படி ஓன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை மேடம். என்ன பண்ணுங்க, இதை எடுத்துட்டு இந்த சிம்பிள் வந்து அந்த மாதிரி காமிங்க. அவர் ஆஜா திங்க் பண்ற மாதிரி பாத்துக்க. அப்படி படிக்காட்டினா தூங்கும் போது எப்படி காமிங்க போயிட்டு. அதெல்லாம் சார் நல்ல மேஜிக் சார் இது. You and your husband, you do it for your husband, that's all. ஹஸ்பண்ட் வைஃப் அப்படி That's all. Your husband, அப்பனா சார் பக்கத்துல இருக்கிற உங்க husband சொல்லணுமா? சொல்ல வைப்போமே. ரொம்ப இல்லை சார். You are doing for your wife. You want that. Sir, listen to me. Sir, yes madam. Yes. Sir, madam, who is this man? A soul sent to you in this lifetime to balance your karma. That is that man. Who is that daughter? A soul sent to you in this lifetime as a daughter. Last lifetime you don't know. Maybe connection, maybe no connection. Maybe mother-in-law, madam. Maybe sister-in-law. We don't know. Maybe the greatest enemy on earth. We don't know. We are here to balance our karma. அதாவது அந்த ஆத்மா வந்து இந்த பிறவியில தான் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ரோல் எடுத்திருக்கு. போன பிறவில என்ன இருந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதுதான் சொல்றாரு. ஸோ நீங்க உங்க கேம் விளையாடுங்க, அவர் கேம் அவர் விளையாடணும். நீங்க நல்லா ஒரு ஹஸ்பண்டா இருக்கணும், நீங்க நல்லா ஒரு வைஃபா இருக்கணும். ஓ நான் சமைக்கிறேன், நீ எங்க விட்டுட்டு வா இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஒரு பொண்டாட்டி, நீங்க வந்து சமைச்சு கொடு. நான் சமைக்க மாட்டேன், எனக்கு இது தெரியாது இந்த மாதிரி சொன்னாக்கா நாளைக்கு திருப்பி உங்களுக்கு வேற பிரச்சனை வரும். யூ மஸ்ட் டூ யுவர் ஒர்க். அதான் I am accepting this divine direction and plan. This is what we're trying to say. I accept this divine direction and plan. நம்ம இதில் சொல்லுறோம். ஓகே சார், இதை நீங்கள் படிங்க சார். நாங்கள் பார்த்து ரொம்ப பேர் மாறிடுறாங்க சார். மேடம் நீங்கள் வாங்க மேடம், வாங்க மேடம், நீங்கள் வாங்க. நீங்கள் தான் மேடம். என்ன மேடம் நாக்கு அப்போ மேலே வைக்கிறீங்க? வர முடியாமல் எடுத்துக்கிட்டாங்க. சம்திங் பிளாக்கிங் சார். சொல்லுங்க மேடம், என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லுங்க. கால் அனுப்பி சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு ஒரு அக்காவுக்கு எனக்கு சேர்த்து நல்லா சொல்லுங்க. 50,000 ரூபாய் தரணும். நான் தினம் அவங்கள தேடி தேடி அடிப்பேன், போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போவேன், இப்படி மிரட்டிக்கினே இருந்தேன். ஆமா, இன்னைக்கு இந்த மன்னிப்பு கடிதத்தை எடுத்து படித்தேன். நான் 2-3 தடவை படிச்சுட்டு உடனே அவருக்கு எப்பவுமே ஆஃப் ஆகியிருக்கோம் சுவிட்சு. இன்னைக்கு எனக்கு லைன் கிடச்சிது. சொன்ன உடனே சொன்னார், இரு மேடம், நான் எப்படியாவது உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், 10,000 ரெடி பண்ணியிருக்கேன், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் மூலம் மன்னிப்பு கேட்க அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட காசு இருக்கான்னு கேளு. அவனை பிளஸ் பண்ணுங்க. அவனை பிளஸ் பண்ணாதான் அவனுக்கு காசு வர மேடம். நீங்கள் அவனை போட்டு அடிச்சாக்க அவன் எங்கே ஓடி போயிடுவான் சார். அவனே கஷ்டப்பட்டுருக்கான் சார். ஏமாத்த ஒருத்தர் இருக்கான் சார், ஏமாத்த ஒருத்தர் இருக்கான். ஆனால் நல்லவங்க இருக்காங்க, ஆனால் கட்ட முடியாமல் அவங்களும் சிக்கலை மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம பிளஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு காசு வந்து அவங்களுக்கு கொடுக்குற சான்ஸ் இருக்கும் சார். ஸோ பிளஸ் தேம், forgive them. அவங்கள பிளஸ் பண்ணுங்க. Bless all my debtors are being of divine fire. All my debtors are the purity God is. கடகாரெல்லாம் தெய்வீக நெருப்பாக இருக்காங்க. கடகாரெல்லாம் திரும்ப மாட்டா போடுங்க. அவனை பிளஸ் பண்ண சார். அவன் தான் காசு கொடுக்க போறான். நீங்க திட்டிருந்தாங்க அவன் சாவணும், அவன் மறந்துடும், அவன் எங்க தான் காசு வர போகுது. ஓகே மேடம், நல்லா பிளஸ் பண்ணுங்க மேடம், வந்து சேர்ந்துடும். இதான் வந்து பிளஸிங். நெக்ஸ்ட் ஒன் மோ, ஐ ஆம் லைட், நான் ஒளி. ஒன் மோ சார் படிங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பேஜ் எடுங்க. நான் ஒளின்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இல்லை, இது வேறு உங்கள் கவரில் இருக்குங்க. நான் ஒளி, நான் தெய்வீக ஒளி, பிரகாசிக்கும் சிறந்த ஒளி, நான் இறை ஒளி, நான் குணப்படுத்தும் ஒளி, நான் தெய்வீக ஒளி கதிர்வீச்சுகளை அளிக்கும் ஒளி, இறைவன் என்னிடம் இருக்கும் தீயவைகளை அழித்து சக்தி மிக ஒளியாக கொடுக்கிறார். இன்று நான் சூரியனின் மைய பகுதியைப் போல் பிரகாசிக்கின்றேன். என் மூலமாக ஒளி வெள்ளம் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒளி மூலம். என்னை மனித எண்ணங்களும் உணர்வுகளும் பாதிக்காது. நான்
தெய்வீகத்தின் மறு உருவம். என்னை சூழ்ந்திருக்கும் தீவைகள் அனைத்தையும் தெய்வீக ஒளியின் வெள்ளத்தால் விழுங்கப்படுகிறது. நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளியில் வாழ்கிறேன், நான் ஒளியில் வாழ்கிறேன், நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியின் அடையாளமாகவும் முழுமையாக ஒளியாகவும் ஒளியின் குணப்படுத்தும் ஆற்றலாகவும் இருக்கிறேன். நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளி. நான் உலகம் முழுவதும் பாய்ந்து ஒளி வெள்ளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் ஒளி வெள்ளத்தால் நிரப்புகிறேன். நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளி. சிம்பிள் தானே? நீங்களும் லைட்டு, அவ்வளோதான், யாருமே இல்லை. ரைட்டா? அக்ரி டோன்ட் அக்ரி சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் ஒளி. ஓகே, இந்த 4வது பேஜ் வந்துட்டு இது வந்து நம்மளோட பூமியை வந்து பிளேஸ் பண்ணுறது சார். உங்களுக்கு நீங்கள் தானே ஒளி சார், நீங்கள் ஒளி ஆகுங்க, பிகம் லைட் சார். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைட்டாக மாறிடுவீங்க சார். எங்கே போறீங்களா அந்த ஒளி பிரகாசமாக போயிட்டு இருக்கு சார். எல்லாமே நல்லபடியாக ஆகுறாங்க. எங்கெங்க ஒளி போதோ இருக்காம எல்லாமே இருக்கிற கருப்பு நெகட்டிவ் எல்லாம் ஒளியா மாறி நெருப்பா எரிக்கிறேன்னு சொல்றீங்க நீங்க சார். அப்படி போகாத குருலாம் இதுல போயிடுவாங்க. அந்த போகாத குருக்க பார்த்தீங்கன்னா இவங்களாம் இதுல போயிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 4வது பேஜ் இந்த பூமிக்கு பிளேஸ் பண்ணுது. இந்த பூமி மாதா பூமியை வந்து இந்த டிவைன் மாதா எர்த்தை பிளேஸ் பண்றோம். இது அப்புறம் வந்து மனசுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதை போக்குறது. இதெல்லாம் புலன் எல்லாம் காண போயிடும் சார். இதெல்லாம் செய்ய செய்ய எல்லாமே வெளியாயிரும். மனசுக்குள்ள நம்ம சுற்றில எல்லாமே வெளியாயிரும். பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஒளியா மாறுறீங்க சொல்றீங்களா. அந்த ஒளி வந்து இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெறுக்குன்னு சொல்லுங்க. burn away, burn and blaze away all the negative within me. இது நீங்க படிக்க படிக்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, தீய எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோணும். ரிவெஞ்ச், ஒரு கெட்ட எண்ணம், மற்றவங்களை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயம், இதெல்லாம் தோணும் இல்லைங்களா. அந்த நானாக இருக்கிறேன்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே மாறிடும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் இது பூமிக்கு படிக்குது. கடைசியா சார் நம்ம போகிற கோயிலை பிளஸ் பண்ணுறது. நான் யாருக்கிட்ட கோயில் போவேன்னு சொல்கிறேன், நீங்கள் கோயிலில் போய்ட்டு இதை பிளஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம இந்தியன் கோயில சார் அந்த காலத்தில் கட்டும் போது சார் எல்லா தேவதையும் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஃபுல்லாக கோபுரம் ஃபுல்லாக இருக்கும் சார். இவங்களாம் வந்து பிளஸ் பண்ணாங்க கோயிலை. அதே மாதிரி நீங்கள் போயிட்டு அங்கே உக்காந்துட்டு அந்த கோயிலை பிளஸ் பண்ணுங்க. அந்த எனர்ஜி உங்கள் மூலியமாக போயிட்டு அந்த கோயிலில் போய் இது வந்து என்ன சொல்றது பண்ண வீடுகளையும் தொழில் புரியும் இடங்களையும் ஆசீர்வதிக்கும் பிரார்த்தனை. நீங்க இருக்கிற பிளேஸை வந்து ஆசீர்வதிக்கிறது. ஓகே, நீங்க பண்ண 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 இதெல்லாமே கிளீன் ஆகும். இது வந்து கண்டிப்பா இந்த பூமியில நம்ம வாழறோம் இல்லைங்களா, அந்த பூமிக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். இது கண்டிப்பா படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய வந்து சேரும். நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், அந்த வீட்டுக்கு வாடகை தரோம் இல்லையா. இந்த பூமியில நம்ம இவ்வளோ நாள் வாழ என்ன பண்றோம்? நம்ம இந்த பூமிக்கு எதுவுமே பண்றதில்லை, பிளஸ் பண்ணுவோம். டெய்லி இதை படிங்க. ஓகே, ஃபினிஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களின் எதிர்மறையை விரட்டும் உறுதிமொழின்னு இருக்கும். இது பெண்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆண்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபுக்கு கொண்டு போய் கொடுத்து கண்டிப்பாக இதை படிக்க சொல்லுங்கள். வீட்டில் அம்மா, அக்கா, தங்கச்சி, மாமியார் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எல்லாருமே படிக்க சொல்லலாம். இவங்க படிப்பாங்க, பின்னாடி சொல்லுங்கள். அதாவது சார் சில வார்த்தைகள் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. டோன்ட் வரி. இது வந்து சார் அன்னாட ஃபீல் பண்ணுறது இல்லை. எப்பயாச்சும் ஒரு வாட்டி எப்படி ஃபீல் பண்ணி பொம்பளை பிறந்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாமே இந்த இந்த அதான் மாதிரி சார். யார் சொன்னா? யாரோ தாத்தா வந்து பாட்டியை வந்து நாயின்னு கூப்பிடுவாரான்.
இவங்க தாத்தா சார், அவங்க பாட்டிய நாயன்னு கூப்பிடுவாங்க, பொட்டைச்சேரி கூப்பிடுவாங்களா? ஒட்ட நாயேன்னு கூடுவார். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க மேடம்? இது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஆத்மாக்கள் பொம்பளையா போய் எனக்கு பொட்டானேன்னு கூப்பிடுறானே அந்த மாதிரி சார். இந்த மாதிரிலாம் சில பேர் கூப்பிடுவாங்க, சில பிள்ளைங்களை கற்பாயி, இந்த மாதிரி கருப்பெல்லாம் கூப்பிடுவாங்க, பேரே கற்பாயின்னு இருப்பாங்க சார் சில நேரத்தில். அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க, ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி. இது வந்து அந்த மாதிரி எனக்கு வெளியாக்குறதுக்கு. யூ டோன்ட் ஃபீல் லைக் திஸ் எவ்ரி டே. தட் டைம் when you feel, அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது இந்த மைண்ட் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மேலே உட்காந்துருக்கும். இந்த நெகட்டிவ் இமோஷன் வெளியாக்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. இதில் இருக்க வாசகங்களை வந்து யோசிக்காதீங்க, இதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு படிங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதில் நான் இது தெரியும், அந்த நெகட்டிவ் இமோஷன்லாம் போவோம். இது உங்க ஆத்மாக்குள்ள இருக்கிற தாக்கத்தெல்லாம் எடுக்கக்கூடியது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மேடம், you are a doctor. According to doctor's journal, how many women 10 is expected to get breast cancer statistically? 60% of women can get breast cancer. ஓகே மேடம், ஒத்துக்கிறீங்களா? இதே உங்களுக்கு ஃபியர் இல்லை? இதே ஒரு உள்ளுக்கு ஒரு உணர்ச்சி, ஒரு பயம் இல்லை மேடம்? நம்மளுக்கு வந்துருமா, ஐயோ அவங்களுக்கு வந்துருமா, ஒரு ஃபியர் இல்லை மேடம்? ஆம்பளுக்கு அந்த மாதிரி ஃபியர் இருக்கா? இல்லை. அந்த மாதிரி பயம் அவங்களுக்கு வருமா? வராது. இது வந்து பொம்பளைனால ஒரு ஃபியர், உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் இமோஷன், ஐயோ நம்ம வந்துருமா, நம்ம பிள்ளைக்கு வந்துருமா, ஐயோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் மேடம். சார் யூட்ரஸ் அது எவ்வளோ கஷ்டம் நீ பார்க்குற மேடம். 24 நாளில் உங்களுக்கு வலி வரும், மாத வலி வரும், அதை பார்க்கணும், ஃபைப்ரேட் வரும், வலிக்கும். மேடம் நீங்கள் வாங்க மேடம். இது வந்து அவங்களுக்கு ஹீல் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு வந்து அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருப்பாங்க, மனைவியும் வர போகிறாங்க, கல்யாணம் பண்ண. நான் இது மேபி இப்போ டாக்டர் பொம்பளை பிள்ளைய வரும், இவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் ஆம்பளை இதை புரியணும், உங்கள் தாய் எப்படி கஷ்டப்படுறாங்க. வாங்க மேடம். ஓகே, நான் ஷீஸ் காமிக்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது ஓரா நீங்கள்லாம் ஓரா கிளஞ்செலாம் பண்ணிட்டீங்க, அதனால எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ. ஓகே, நத்திங். ஓகே 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 ஓகே. Now look, energy in the breast. Energy in the breast area. Aura is fine. Fear, so much fear in the breast area. Okay, next. இங்கே வரும்போது இங்கேயும் பார்த்து everybody got mother, I also have a mother. You don't make fun of people. Next, uterus. போது பார்த்தீங்களா, யூட்ரஸ் அதுக்கு போயிட்டு அவ்வளோ நீ ஸ்டக் தான் மேடம். இது வந்து நான் ரொம்ப பார்க்குறேன் லேடிஸ் மேலே. இதுதான் வந்து உங்களை மேனோ ஃபீமேலோ டிஃப்ரெஷன் பண்ணுது, இந்த பிரஷும் இந்த யூட்ரஸும். நெக்ஸ்ட் ஓவரிஸ். இது வந்து ஓவரிஸ். இதில் வந்து அவங்கள எனர்ஜி வந்து மாறிடுது. இஸ் இட் இமோஷன்? ஆல் இமோஷன். அந்த இமோஷனாக அவங்கள எனர்ஜி வந்து அங்கே இந்த இடத்துல மாறிடுது மேடம். என்ன பண்ணுங்க மேடம், நீங்கள் படிங்க, அப்புறம் செக் பண்ணி நீங்களும் படிங்க மேடம். அவங்க ஒன்று கொடுங்க. நீங்கள் படிங்க மேடம். மேடம் இங்கிலீஷ்ங்களா? இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு நல்லா லவுடாக படிப்பீங்களா? நீங்கள் படிங்க மேடம். நீங்கள் படிங்க. இல்லை நீங்கள் படிங்க, யாருக்கு படி அவங்க ஃபாலோ பண்ணோம். இங்கே இங்கிலீஷில் வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி அஃபர்மேஷன் வாங்கினீங்களா, அதுக்கு பேக் சைட்லேயே இருக்கும். அது இங்கிலீஷ் வச்சுருக்கவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி வருமானத்துக்கான அஃபர்மேஷன் வாங்கினீங்களா, அதுக்கு பின்னாடியே லேடிஸ் அஃபர்மேஷன் இருக்கு. பெண்ணாக பிறந்ததால் நான் வருந்துகிறேன். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பிறப்பில் பெண்ணாக பிறந்ததற்காக வருத்தப்படுகிறேன். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். பெண்ணாக பிறந்ததால் நான் நிறைய ஏமாற்றம் அடைகிறேன். முதலாவதாக எனது வலி நிறைந்த அசௌகரியமான மாதவிலக்கு, அடுத்து என்னை சுற்றியுள்ள ஆண்கள், தந்தை, சகோதரர்கள், கணவன், ஆண் நண்பர்கள், ஆண் சக ஊழியர்கள்,
அடுத்து பெண்ணாக பிறந்ததால் என்னால் செய்ய முடியாமல் போன அனைத்து விஷயங்கள் நான் ஆதரவின்றியும் விரக்தியாகவும் வேதனையாகவும் தேவையற்றவளாகவும் உணர்கிறேன். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். பெண்ணாக இருப்பதன் சங்கடத்தை யாரும் புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன செய்வது? இறைவா, இது உனது தெய்வீக திட்டம். எனது ஆன்மா பல பிறவிகளாக உனது வழிகாட்டுதல் படி நடக்கின்றது. நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். எனது ஆன்மா பெண் அல்ல, ஆணும் அல்ல. நான் உனது தெய்வீக சுடர். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நான் பெண்ணாக பிறந்ததன் மூலமாக மட்டுமே எனது முன்வினை பயனை சரிசெய்து உன்னை அடைந்து உன்னில் கலந்து இறைநிலை அடைய முடியும் என்பதை நீ நன்கு அறிவாய். இறைவா, நன்றி நன்றி நன்றி. நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநினைவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நன்றி நன்றி நன்றி. Okay? Agreed? Don't agree? It's okay. Your soul agrees. Mind maybe don't agree. Your soul within you is not a male or not a female. என் ஆத்மா ஆண் இல்லை பொண்ணு இல்லை. இந்த பிறவிக்கு நான் பொண்ணா பிறகு நான் ஏற்றுக்கிறேன். இந்த கர்மத்தை முடிச்சாக்கா நான் ஒரு காலத்தில் இறைவனுக்கு ஊடுவேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லி படித்தா தான் எல்லாமே கிளியர் ஆகிற மேடம். Now women information is zero in this room now. Zero. இல்லைங்க பிரைஸ் ஜீரோ ஜீரோ ஜீரோ. எல்லாம் சரியாகும் மேடம். நீங்கள் இதை படிங்க மேடம். படிக்க படிக்க she said uterus is falling down for her now. Okay, because nothing, so much energy is blocked there. Now everything is gone madam. Energy of uterus எல்லாமே சரி இருந்துச்சு மேடம். அப்படி ஹீல் பண்ணுமா நீங்கள் இதை பிடிச்சிருக்கு மேடம். பிடிங்க இதை. இது அன்னாட படிங்க மேடம். காலை லஞ்சோட படிங்க, தூங்க பிறகு படிங்க. கை இப்படி பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணி இப்படி படிங்க. இல்லை இது கை கீழே வச்சுருங்க. என்ன பண்ணுங்க, யூட்ரஸ் இங்கே இருக்குது. அப்படியே பிடிங்க. அப்படியே 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 அகெயின் 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 அன்னாட செய்யுங்க மேடம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 4 வாட்டி ஒரு நாளைக்கு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்ய செய்ய இது நல்லா இருக்கும் மேடம். ஓகே, பிகாஸ் எல்லாமே அந்த எனர்ஜி பிளாக் எல்லாம் போகல மேடம். யோர் யூட்ரஸ் இஸ் யூ கேன் ஆஸ்க், இஸ் யூட்ரஸ் ஹீலிங்? எஸ். இஸ் த பாடி ஹீலிங்? எஸ். செய்யுங்க மேடம். ஓகே, சரியா? ஓகே. Now we are going to remove the black magic. சரியா? ஒரு 15% of the people got black magic now. 15. Yesterday 75. Today 15%. Because new members all came. Okay? இங்க வாங்க சார். இவருக்கு வந்து அகோரி பிளாக் மேஜிக்கே இருக்கு. Why madam? Where you get this cat? Where you get this cat? Yeah. Come here madam. அவங்கள மைக்கை கொடுங்க.
Tell everybody your experience on black magic. Come on the stage. Yes, tell people your experience on black magic. Don't be shy, madam. People must learn from other people's experience. Then only people know. Otherwise, nobody will know. I think what is this black magic? Only when people suffer, they know what is black magic like. தமிழ் பேசுவீங்களா? தமிழ் பேசுவீங்களா? தெரிஞ்சு இப்போ தமிழ் பேசுங்க. The recent, sir, 1987லேருந்து அவங்க குடும்பத்திலேருந்து சேவனையிலேருந்து அவங்களுக்கு சஃபர் பண்ணுறாங்களா? How you know? yes, how we know is that these எப்படி people, தெரியும் அவங்க கேட்குறேன். சரி. how we know is that my daughter, she மகன். பொண்ணு, she is good in art. அப்போ நல்லா வாங்கி வாங்கலாம். ஆமாம், ஒரு ஆர்ட் ஸ்கூலில் அவள் படிச்சுட்டு இருந்தா. அப்போ அந்த டீச்சர் ஜெலஸ் ஆகிட்டு அவளை நம்மள்டேருந்து வேறு ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னவோ தின்னறதுக்கு கொடுத்தா. அது தின்னறதுக்கு கொடுத்தோடனே அது நேக்கு இன்னும் லைக் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் தோ மை பிபி இஸ் கான் லோ. உங்களுக்கு ஆமாம், நேக்கு. அண்ட் தென் ஷீ என்ன பண்ணினா, ஷீ ஸ்டார்டட் கெட்டிங் வெரி ஆங்க்ரி வித் அஸ். அவள் நம்மள்டேருந்து தூரக்க போக தொடங்கினா. She went to their house, she stayed there and all that. And we didn't come to know. அப்போ எங்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னா, one of my friends சொன்னா, you come to this person சொல்லிட்டு. So he is a Devi Bhaktan. So when we went there, then he said that there's a lot of black magic being done. So when this happened, then he said to keep the Devi's bimbam. So I kept it and I said, okay. What my this thing was, I could feel that, you know, like, what am I to say? Pardon? Yeah. You know, see, there were so many things happening. And அவர் என்ன சொன்னார், வீட்டில் கோகனட் வச்சுக்கிறதுக்கு அந்த இதில் நியர் த காட்ஸ் ஆல்டர் அந்த கோகனட் வச்சாக்கா அந்த கோகனட் என்ன பண்ணோம், இட் வில் பிரேக் லைக் திஸ் 1, 2, 3 as though a person has been cut in 3 parts. ஏங்க அப்படியே மூணா உடையுமா? ஆமா, அப்படி ஏதோ ஆளை வந்து மூணா வெட்டின மாதிரி. அது உடஞ்சாக்கா அதை எடுத்து விட்டு வழியில கொண்டு போடுறத அதை கையால தூக்க முடியாது. பாறை இந்த இதாட்டம் அப்படியே தூக்க முடியாது. அந்த தேங்காய் கல்லு மாதிரி வெயிட் தூக்க முடியாது. இருக்காங்க. கல்ல அயர்ன் பால் மாதிரி இருக்கும் அது. பின் அதாயிட்டு அவர் எங்கிட்ட ருத்ராட்சம் போட்டுக்க சொன்னாரு. So I bought the ருத்ராட்ச. And my life was in danger because and the person, this lady had gone to one man and அவர் என்ன பண்றார், he was trying to kill me. So அவர் இந்த மண்டல் அரிசி பொடியில் இந்த இது பண்ணுவார், இந்த அது என்ன சொல்லுவார், புத்லா ஸ்மால் ஸ்டாச்சு பண்ணிவிட்டு அதைட்டு அதோட கழுத்தில் கயரை போட்டு இப்படி இழுப்பார். அரிசி மாவில் பொம்மை செஞ்சு அந்த கழுத்தில் கயிறை போட்டு இருக்குவார் அவர். அது இழுத்தாக்க என்ன ஆகும், அந்த நான் இப்படி யூனோ ஐ couldn't breathe. So at that time அவர் சொன்னார் chant the Gayatri. So then maybe it was the Gayatri that helped or maybe it was that I had to live that helped. இதெல்லாம் ஆச்சு. After this Rama became that day Rama got fever. ரமாவுக்கு ஃபீவர் வந்தோடனே லைக் யூனோ ஷீல் சொல்ல, அன்றைக்கி என்ன இருக்குது, கோகனட் உடஞ்சிருக்கு, என்னோடய ருத்ராட்சம் உடஞ்சிருக்கு. இட் வாஸ் பொண்ணு அமாவாஸ்யா, இட் வாஸ் அமாவாஸ்யா. அண்ட் தென் இந்த இது கோகனட் உடஞ்சிருக்கு. அவள் கத்துறா, அவள் அம்மா அதை கொண்ட போடுமா. நான் சார் எத்தனை கொண்ட போடுறதுக்கு வந்தேன், அந்த டெரஸோட முக்கில் வைக்கிறேன்னு சொன்னேன். அது அவள் கேட்கறது இல்லை. அப்போ தான் மை ஹஸ்பண்ட் வெண்ட் அண்ட் அது அங்கே கிட்டக்கு ஒரு இந்த தண்ணியின் லேக் இருக்குது, அங்கே கொண்டு போட்டார் அவர். பட் இந்த பொண்ணோட ஃபீவர் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அப்போது என்னாச்சு, ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஆமாம், அவள் ஷி பிகம் அன்கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ் ஆனால் டாக்டர் கூப்பிட்டோன்னா ஹாஸ்பிட்டலில் போடி சொன்னான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அவளுக்கு பல்ஸ் தெரியறதில்லை, அவளுக்கு 105 ஃபீவர் இருக்குது. அண்ட் மேடம் வாங்க, இப்போ வந்து அவனோட ஒன்றுமே இல்லை. Friday he had. You can check yourself to find out. Black magic இருக்கா? No. Any source? Everything is clean now.
ஹோல் ஃபேமிலி க்ளீன். நீங்களே செக் பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணோம். நீங்கள் எங்கே போய் மாய மந்திரம் பண்ணி வெளியாக்கினா கூட துட்டு கட்டி பிறகு செக் பண்ணுங்க. ஐயோ ஒன்றும் போகாமல் இருக்கு, என்ன அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. மனுஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது வந்து இந்த டெக்னிக் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், போய் பாயுங்க. ஹெல்ப் பீப்புள். ஓகே மேடம், தேங்க்யூ. கம் சார், ஒன் மோர் லாஸ்ட் ஒன். அவர் என்னமோ சொல்ல திரும்ப ராத்திரி வந்திருக்காரு, சொல்லுங்க சார். I will just tell one experience what I had. This is about 2 years back. I stay in Alwarpet in Boys Garden. My house next plot is vacant for almost 28 years, 30 years. 20 வருஷமா வந்து பக்கத்துல யாருமே தங்குறது இல்ல, ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க வீடு. So many people are trying to buy, they want to construct, but they are not able to do. Now one day, even my servants, they go to that plot, then they'll run away from there, that somebody is there. அவங்களே போனாக்க அவங்க ஓடிடுவாங்க, யாரும் அங்க வீடு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. Even we called some corporation people to clean the place, even they are also running away, something is there. அந்த இடத்துல வந்து புல்லு கூட வெட்ட முடியாம ஒரு நிலைமை அந்த வீட்டுல, அவ்வளோ அந்த இடம் எம்டி லேண்ட் சொல்றாரு. So Shiva is my old friend for last 15 years. நானா? No, you are not my friend. sorry சார், நான் என்ன பண்ணேன் சார்? So he came to my house, then he said there is something in the next plot. What is that? He started counting 1 2 3 4 5 like that. He counted. பாடு போனேன், ஏதோ 450 சோல் சொன்னேன் அவட்ட. He said, என்னையா கைத விட சொன்னாரு என்கிட்ட. you know, then I said, okay, can you help me to remove those? He said, yes. I said, will I be affected? No. It will just, within a few minutes, they will go to the proper place. And he did it. Believe me, I am not lying. And within 7 days or 15 days, somebody came to look the place, bought the place, constructed. Within 1 year, 2 houses were constructed. People are staying there. This is the experience I had. So I tell you, I wanted to share this experience when somebody was telling, this is what I faced. Now, you got black magic சார், consider down. அந்த மாதிரி சார், இவருக்கு வந்து அகோரி black magic இருக்கு, அகோரி. சரிப்பா சார், நீங்க செக் பண்ணலாம். black magic இருக்கா? இருக்கு. என்ன black magic? தமிழ் நோ, கேரளா நோ. செக் பண்ணி கேட்கலாம். அகோரி எஸ். To kill him, yes. To destroy the business, yes. Destroy family, yes. நீங்க கேட்டு அந்த பதில் உங்களுக்கு வரும். Kashmiri black magic, yes. Kashmiri Muslim, yes. Bengal black magic, yes. Assam black magic, no. Nagaland, no. Tibet, no. இந்த மாதிரி நீ கேட்டு எங்கே இருந்து வரும் நீ கண்டுபிடிக்கலாம் சார். இது வந்து அகோரி மேஜிக் சார். நீங்கள் வீட்டு போய் எல்லாம் செய்ய முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார். விளையாடி அவன் வந்து உட்காந்து தின்னுருக்கான் சார் எல்லாத்தையும், நம்மளாம் கிட்டே போக முடியாது. என்ன பண்ண வீடு வீட்டு அனுப்பி போகிறேன் என்ன சார்? அகோரி சார், நான் அவன் இன்னொரு அகோரி போய் பார்க்கட்டும். அவன் 2 பேரும் உட்காந்து தின்னு இருக்கான் 2 பேரும். ஐயோ நீங்கள் விளையாடி டெஃபினட் சார் இது சார் அகோரி சார். ஓகே, இதுல எத்தனை ஆத்மா சம்பந்தப்பட்டது கேட்போமா? how many souls? 1000, 2000, 3000, 4000, 10,000. அந்த மாதிரி சம்பந்தம் ஒரு ஆத்மா சார். அந்த மாதிரி பூஜை பண்ண இதெல்லாம் கூப்பிடுவாங்க சார், சாப்பாடு போடுவாங்க. நீங்களாம் போட்டு திரும்ப சார் இல்லை ஓமம் வளர்க்குறீங்க. ஐயர் உள்ளுக்கு என்ன போடுறாரு? சாப்பாடு போடுறாரு, கூப்பிடுறாரு வாங்கன்னு. அதான் ஓமம் வளர்க்குறீங்க. கடவுள் வர மாட்டாரு. பூசணிக்காய் வெட்டுறீங்களா? பூசணிக்கு என்ன போடுறீங்க? என்ன உனக்கு ஒரு எருமாடு வெட்டணும் சமம். கூப்பிடுவாங்க சார் ஐயர்லாம். இந்த மாதிரி வா வா வான்னு எல்லாம் வந்து உட்காந்துருக்குங்க. வாங்க சார், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு. மன்னிப்பு அறிக்கைன்னு இருக்கு இல்லையா, அது ஃபர்கிவ்னஸ் அஃபர்மேஷன். கொடுங்க. இதை எடுத்து இப்படி வச்சுக்கணும், நெத்திக்கு நேரம் இப்படி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் பேஜ் தமிழ் சார். 50 லட்சம் 50 லட்சம்
5 million, 100, 200, 300, 400, 5 million, 400,000 something. இது வேற இருக்கு. ஏய், என்ன ஒரு புத்தகம் வந்திருக்கு? இல்ல ஊனம் இருக்குது, இது வேற அது வேற சார். இது புத்தகம் வந்திருக்கு சார். இப்பெல்லாம் தெரியாம ரன் பண்றீங்களா? Who cleaned it? But do you feel better after that? Okay? இதுல 1, 2, 3 இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை. Yesterday all went off. Okay? Yesterday it went off. You had 1, 2, 3, 4, 5, 6, 7 shoes on that thing yesterday. Now they no more. Bedouin has 1, 2, 3. Okay? All of you going to close your eyes. கண்ணை மூடுங்க. சார் ஃபோன் ஒன்றா யாரும் எடுக்க வேணாம், சைலண்டில் போட்டுருங்க, அமைதியாக இருங்க. இதை நெத்திக்கு நேரம் பிடிச்சிட்டு கண்ணை முடிக்கோங்க. இப்போ சார் சொல்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார் முடிக்கிற வரைக்கும் மனசுக்குள்ள. மொத என்ன செய்ய போறீங்க? கண்ணை மூட போறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னையும் என் குடும்பத்தையும் தெரியாம செஞ்ச தப்புங்களை எங்களை மன்னிச்சிருங்க. ஓகே, இருங்க ஆரம்பிக்காதீங்க. இதை சொல்ல போறீங்க. ஓகே, யூ மஸ்ட் சே ப்ளீஸ் forgive me and my family. Sir, you. Son Agori, they are going to come now. 1, 2, 3, 4, 5, 6, 7. Agori already here. They are not going to leave you in peace. They already 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 Agori already here. They have come. Okay? You know how many people they have eaten? You want to know? The 7 Agoris. You want to know how many people they have eaten now? Okay, no problem. All of you Agori, place it down there. Don't disturb. I got work to do. Is that? You going to say, please forgive me and my family. If no, wait. You listen to me first. Please forgive me and my family if knowingly or unknowingly we have hurt anyone. Now you must keep on saying that. Huh? Then I will say, think of your house. You must think of your house. Okay? Then I will say, think of your office. Okay? Now, this time we are going to clean temples. நம்ம கோயிலை சுத்தப்படுத்த போறோம். உங்க நம்பிக்கை உங்க கோயில சூப்பராக நினைக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப கோயில் நெகட்டிவா இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க எந்த கோயிலும் நீங்க நினைங்க. If you are a Christian, you can think of a church. If you are a Hindu, you can think of a church also. Okay? You can think of a mosque also. அதெல்லாம் முடிச்சோன்னா நான் சொல்ல போறேன், think of the land. ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு கடை, ஏதோ நீங்க விற்க முடியாம இருக்கு பாத்தீங்களா, அதை திங்க் பண்ணுங்க. பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? ஆரம்பிப்போமா? Are you all ready? Okay. எல்லாரும் அஃபர்மேஷன் முகத்துக்கு நேரம் வச்சு கண்ணை முடிக்கோங்க. மனசுக்குள்ள சார் சொன்னது திரும்ப சொல்லிட்டே இருங்க. கண்ணை மூடுங்க. Inhale deeply and slowly. நல்லா மூச்சு இழுங்க. Exhale. Inhale deeply and slowly and exhale. Inhale deeply and slowly and exhale. Now deep inside you, please say, please forgive me and my family if knowingly or unknowingly we have hurt anyone. Keep on saying this. நீங்க என்ன சொல்லணுமா? மனசுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் மன்னிச்சிருங்க. தெரியாம தெரியாத செஞ்ச தப்புங்களுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இதே தான் நீங்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகே?
உங்க வீடை திங்க் பண்ணுங்க. பாலிஸ்ல திங்க் பண்ணுங்க. நிலத்தை திங்க் பண்ண, நிலவும் வீடும் விற்க முடியாத இருக்க வீடு, பூந்து வீட்டுக்கு போக முடியாத இடம். Think of the house or land that you cannot sell. This block. Think of the place. கோயிலை திங்க் பண்ணுங்க. கோயில், மாஸ்க்கு, சர்ச்சு திங்க் பண்ணுங்க. Think of Tamil Nadu. Tamil Nadu think பண்ணுங்க. Okay, thank you. நீங்க கீழே போயிட்டு ஓகே ஃபினிஷ். நீ கீழே போயிட்டு சார் யாராச்சும் இருக்காங்களா கேட்டு பாருங்க. மேலே வர முடியுமா பாருங்க. இப்படி நில்லுங்க. Take his aura first. Know his name. Find his name. Check this right. Name. Okay. உட்காருங்க சார், கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒன்றும் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். டோன்ட் வரி. ஜஸ்ட் செகண்ட் சார், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் சார் உட்காந்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பலாம். ஃபைனலாக என்ன கேட்கணுமோ அதை கேட்டு கிளம்பலாம். திருப்படம் See what he's doing. அவங்க எங்க போன பாருங்க. Okay, set follow up like this. Okay, done. Check 1 hour ago. Another saying, madam. Uda, check aura 1 hour ago. சார் கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னொரு 10 நிமிஷம் தான் நாங்களே அனுப்பிச்சிருவோம். தேங்க்யூ சார். இவருக்கு ஒரு 2 ஃபோன் ஸ்டிக்கர் கொடுங்க. அவருக்கு இங்க 2 ஃபோன் ஸ்டிக்கர்ஸ் போங்க கொடுப்பாங்க சார். ஃபோனுக்கு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. எலக்ட்ரோமேட்டிக் பே பண்ணலாம் சார். இங்க பாருங்க, திருச்சியில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வேப்பூர்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஒருத்தர் கூப்பிட்டு ஹோட்டல்ல. தமிழ்நாட்டில் சார் அவருக்கு வந்து இல்லை. இப்போ டோட்டலாக நீங்கள் தமிழ்நாட்டே மனசில் நினைச்சிங்க இல்லையா? நினைக்க சொன்னார்ல, தமிழ்நாடு பூரா வந்து இன்னைக்கு இருக்கிற பிளாக் மேஜிக் பூரா எடுத்தாச்சு. நீங்கள் வேணும்னா கேளுங்க, வேணா வரும் திரும்ப. நீங்கள் அதை பற்றி முன்னாடி யோசிக்காதீங்க. டெய்லி வந்து அந்த ஆன்மீக அறிக்கை படிங்க, கண்டிப்பாக திரும்ப வராது. யோசிக்காதீங்க, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டோம். யூ கோ அண்ட் செக், யூ ஃபைண்ட் அவுட். போயிட்டு வீட்டில் போய் வேலைக்கார பாருங்க, வீட்டுக்கார பாருங்க, எல்லாரும் பாருங்க. யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட். என்னை திருப்பி இதை கேட்காதீங்க சார். எல்லாமே கிளீனாக இருக்கு. போய் வாய்ப்பு மன்னிப்பு கேளுங்க சார். உங்கள் கவர் உள்ள எல்லாத்துலேயுமே ஃபீட்பேக் ஃபார்ம் வச்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு சொல்கிற ஒரே தேங்க்ஸ் வந்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது தான். எல்லாரும் மறக்காம அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் பாருங்க, அந்த ஃபார்மில் வந்துட்டு உங்கள் இமெயில் ஐடியை போடுங்க. ஏன் தெரியுமா, நாங்கள் நெட்டில் போடும்போது உங்கள் இமெயில் ஐடியை நாங்கள் போடுவோம். நாங்கள் வந்து உண்மையான ஐடியாவுக்கு போடுவாங்க. ஃபோன் நம்பர் போட்டாக்கா ஒன்றும் போட்டு அப்புறம் அவங்க கால் பண்ணி அணையம் பண்ணிட்டு இருப்பான். இமெயில் ஐடி போடுங்க, we will write. நல்லதுன்னா we will post it. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல புக் இருக்கும், பிராணா வயலட் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். இதில் நம்ம இந்த 2 நாள் நடத்தின எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர்ஸ் எப்படி செய்யணுன்ற விதிமுறைகள் வந்து இதில் இருக்கு. நீங்கள் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா பின்பக்கம் பிராணா வயலட் ஹீலிங் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச பிராணா வயலட் ஹீலர்ஸை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைப்போம். மேடம், செக் திஸ் ஒன். I see your souls or not. Oh,
சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து இப்போ எங்ககிட்ட பிரிண்ட் தற்சமே கையில இல்ல. வேணுன்றவங்க நீங்க இங்க நாங்க எங்களுடைய அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்னையில யார்கிட்ட கிடைக்கும் நாங்க சொல்லிடுவோம், நீங்க வாங்கிக்கலாம். இப்போ சொல்லணும்னா ஒரு 15 நாள் கழிச்சு டாக்டர் மேடம்கிட்ட வாங்கிக்கலாம், நாங்க அதுக்குள்ள ரெடி பண்ணி அனுப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரெஃப்ரெஷ் கிளாஸ் வேணும்னாலும் நீங்க ஒரு 20 பேர் குரூப்பா சேர்ந்து நடத்தி கொடுக்க சொன்னாலும் பிராணா வயலட் ஹீலிங் குரூப் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நீங்க ஸ்பிரிட்ல போயிட்டு யாரும் கூட்டு வாங்க சார், வெளியே நடக்கலாம் சார். ஓட்டு யாராவது கூட்டு போய் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க இருக்காங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் தான், கொஞ்சம் நாள் கழிச்சு இது திருப்பி வரும். ஏன்? ஃபர்ஸ்ட் லெவல் பிளாக். ஸோ எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிச்சாதான். அதான் என்ன இது எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி எல்லாரும் படிச்சாக்கா இன்னும் க்ளீன் ஆகும். அதான் நான் எதிர்பார்க்குறேன். வரோம் சார். நாளைக்கு அவன் சண்டை போடுவான், காந்தி போட்டுவான், திருப்பி எல்லாம் வரும். ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 நாளுக்கு எல்லாம் க்ளீனாக இருக்கும் சார். அவங்க திரும்பி ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் படித்தாதான் எல்லாம் சரியாக க்ளீன் ஆகும் சார். ரைட் மேடம். That is it, madam. That is it. எங்களோட அடுத்த ப்ரோக்ராம் வந்து டெல்லியில இருக்கு சார். ஜனவரி மாசம் பெங்களூர்ல இருக்கு. Check him. Any black magic or not? So now this only way to check whether they're really gone or not. Check here. Check solar plexus. Make the connection first. Check this one, solar plexus. Yeah, sir, you must ask forgiveness from your wife, your family, your in-laws, and all your business partners. You must read, I am a being of divine fire, I am the purity God desires. You must say all of it. If you want things, now you have no more blocks. Now everything has come back to you. But your enemies are still there. You must forgive them, otherwise they will come back to you. We cannot be doing this. Now up to you. நம்ம எல்லாமே உங்களை எல்லாம் நான் க்ளீன் ஆக்கிட்டேன். நீங்க தான் வந்து க்ளீன் ஆகணும், இது அப்படி இருக்கணும். நீங்க அங்க போறேன், இங்க போறேன், அந்த குரு கும்பிட போறேன், ஒன்றும் நடக்காது. திருப்பி எல்லாம் நீங்க ஞான மாதிரி போய் குடிச்சுட்டு எல்லாம் மண் அரைக்க வேண்டியதான். ஞானம் என்ன பண்ணும் சார்? எல்லாம் அந்த மாதிரி பண்ணுமா? இப்பயே ஆரம்பிச்சிருங்க, இப்பயே போங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, கிளாஸ் ஃபினிஷ் ரெடி. தேங்க் யூ. அந்த ஒண்ணு கேட்காதீங்க, நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க சார். பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நம்ம கிளாஸ் வந்து நவம்பர் 22 23 இருக்கு, ஜனவரி 24 25 இருக்கு பெங்களூர்ல. டெல்லியில நவம்பர் 22 23 இருக்கு, ஹைதராபாத்ல மே 2 3 இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அங்க இருக்கவங்கள அட்டென்ட் பண்ண சொல்லலாம். நீங்க பிராணா வயலட் ஹீலிங் வெப்சைட்ல போனீங்கன்னா எந்த பிளேஸ் அட்ரஸ்ன்றது போட்டுருவாங்க. ஃபேஸ்புக்ல பிராணா வயலட் ஹீலிங் இந்தியா, பிராணா வயலட் ஹீலிங் சாரோடது வந்து பிராணா வயலட் ஹீலிங் மட்டும் இருக்கும். பிராணா வயலட் ஹீலிங் இந்தியா மட்டும் தானே, பிராணா வயலட் ஹீலிங் இந்தியா, பிராணா வயலட் ஹீலிங் அப்படின்ற ரெண்டுத்துலையும் போனீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லா ப்ரோக்ராமும் வரும். அது இல்லாமல் பிராணா வயலட் ஹீலிங் தமிழ்நாடு இருக்கு, பிராணா வயலட் ஹீலிங் கோயம்புத்தூர் இருக்கு. நீங்கள் எதுக்குள்ளே போனீங்கன்னாலும் ஃபேஸ்புக் ஐடியில் போனீங்கன்னா எந்த பிளேஸ்ன்ற அட்ரஸ் நாங்கள் போட்டு வைப்போம்.